உங்க வீட்டை பராமரிக்க பாதுகாக்க பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். டெஸ்லா ட்ரெய்னிங் அகாடமி ஆத்தூர். நீட் தேர்வை ஈஸியா வெல்லுங்க. குடி என்பது தூய தமிழ் சொல். குடும்பம், குடி என்பது தூய தமிழ். பல குடிகள் ஒருங்கிணைந்தது குலம். இப்போ எடுத்துக்காட்டா வன்னியர் அப்படிங்கிறது குலம், குடி இல்லது. பல குலங்கள் ஒருங்கிணைந்தது இனம். இப்போ தமிழ் இனம்னாக்கா மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 15 குலம் தான் இருக்கும். ஒவ்வொரு குலமும் தான் இன்னைக்கு சாதி சங்கமாக இருக்கு. அந்த குலங்கள் இனமா ஆகணும். தேவேந்திர வேளாளர்னு சொல்லிட்டு இப்படி இன்னைக்கு வாங்கிட்டாங்க. அது 7 குடி, காலாடி, பண்டர், குடும்பன், இப்படின்னு சொல்லி கடையர், இப்படி 7 குடியை சேர்ந்தது. 7 குடியை சேர்ந்து ஒன்று சேர்ந்து ஒரு குலமா இருக்கிற மாதிரி கள்ளர், மறவர் ஆக முடியாது. 3 குடி, 3 குடிக்குள்ளேயும் நிறைய இருக்கு. பறைமுற்றின் பல்லு, பல்லு முற்றின் படையாட்சி, படையாட்சி முற்றினால் கவுண்டன், கவுண்டன் முற்றினால் வேளாளர், கள்ளர், மன்றவர், கணத்தவர், அகமுடியர், மெல்ல மெல்ல வெள்ளாளர் ஆனார். இந்த வாய்ப்பாடு தெரியலன்னா திருநெல்வேலி மாவட்டம் கலாக்காட்டில் அண்ணல் அம்பேத்கருடைய சிலை அவமானப்படுத்தப்பட்டது. அதான் முதல்ல தொடங்கி அவர் என்ன பண்ண, பக்கத்தூர்ல இருந்து மறவர்கள் படையெடுத்து வராங்க. கடைகளை புறம் அடங்கிட்டான். 1 மணிக்கு பிறகு 4 மணிக்கு பிறகு எல்லாரும் போய் பார்த்தா காவல்துறை சொல்லி கடையில் அடைச்சிருக்காங்க. தென் மாவட்ட கலவரங்களிலே முதலில் எல்லா சமுதாயம் சேர்ந்து சமூக நல்லிணக்க குழுவை அமைப்பது என்னுடைய வாழ்க்கை வரலாற்றில் அதான் முதல் முறை. வேணுன்னே கிளம்பினவங்களை திட்டமிட்டு தடுத்து நிறுத்தி அன்று இரவு 16ஆம் தேதி இரவு 12 மணி அளவில் விழுப்புரத்தை கடக்கிற மாதிரி தடுத்து நிறுத்தினது திமுக தலைமை. 15ஆம் தேதியே முடிச்சுட்டா 16ஆம் தேதி பகலுக்குள்ள கன்னியாகுமரி கூட போயிருவான். 1 வார சாலை மறியல் அறிவித்த பிறகு தமிழர்களுடைய ஓர்மையை பேணக்கூடியவர கலைஞர் இருந்தார். நிகழ்ச்சியை தள்ளி வச்சிருக்கலாம். ஒரு தாக்குதலுக்கு தயாராகவே வருது. யாரு? திமுக கட்சிக்காரன் வண்டியில. வன்னியருடைய போராட்டம் அரசு ஏத்து, பறையர்குடி மக்களை ஏத்து. ஏன் இப்ப இப்படி ஒரு மோதலை உருவாக்கலாமான்ட்டு திரும்பி அவனோ மறைஞ்சு இருந்தவனோ இவங்க வந்த பிறகு அந்த சேரி பகுதியில தீ வைக்கிறான். தோக்க அங்க வருது பாருங்க. இப்ப யாரு வச்சுதான் பொருள்? வன்னியர் வச்சுதான் பொருள். கொளுத்திருந்து இவனுவோ உடனே இப்ப இவனு கொளுத்துன உடனே அப்ப பறையர்குடி மக்களுக்கு என்ன ஆகும்? கொளுத்துறவன் வடுகன், அது கம்யூனிஸ்ட்காரன் எடுத்து என்ன சொல்றான்? இல்ல முதலாளி தொழிலாளியாடா. முதலாளி தொழிலாளி கதையா இது? ஒரு தமிழ் கூட்டத்தை பிழைக்க வந்த வடுக கூட்டம் கொளுத்தியதுன்னு சொல்றதுக்கு இங்க ஆள் இல்ல. சிடி ஆக்ட் வெறும் கள்ளர் மரவர் மேல மட்டும் இருக்குன்னு ஒரு பொது புத்தி இருக்கு. பெரும்பாலும் இருக்காங்க. ஆனால் அவங்க வன்னிய படையாட்சியும் சிடி ஆக்ட் உள்ள இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட பிரிவினர். தேவேந்திர குலத்துல காலாடிங்கிற பிரிவு சிடி ஆக்டுக்குள்ள வருது. பறையர்கள் வேப்பூர் பறையர் சிடி ஆக்டுக்குள்ள. இவங்கெல்லாம் வீர மரவர்கள், போர்க்கொள்ளும். எல்லாருமே வெள்ளைன்னு எதுக்கிறது சின்ன விஷயம் இல்லை. அவரு கோயிலுக்குள் பூஜை பண்ணிட்டு இருந்தான். ராஜராஜ சோழன் கல்வெட்டுல இருக்கு. அவனை கோயிலுக்குள்ள கூட்டு போறான். என்ன பித்தலாட்டம் பாத்துக்க. ஆலய நுழைவு என்பது ஏண்டா நான் ஆள்றேன். ஏற்கனவே நான் ஆலயத்தில் இருந்தவனே ஆலயத்துக்குள்ள கூட்டு போவாரான். உள்ள விடாதது உண்மை என்ன இல்ல. உன்னதான் உள்ள விடல. நீ என்ன பண்ற? கதையை மாத்துற. திராவிடம் என்ற பேரில் கதையை மாத்தி சொல்ற. இல்ல இவங்களெல்லாம் உள்ள விடல, அதனால நான் உள்ள கூட்டு போனேன். உன்னை யாரு கூட்டு போக சொல்றா? கள்ளர்கள் இருக்கக்கூடிய குடும்பங்கள் இருக்கக்கூடிய கிராமங்கள்ல போய் காவலர்கள் தேமார் வேஷத்தை போய் அடிச்சிருக்காங்க. கான்ட்ராஸ்டா இதையும் செஞ்சிருக்காங்க. இப்படி கலவரம் உருவாக்கப்பட்டதுங்க 57 முதல்வர் கலவரம். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் கோகா மணி அங்கதான் போயிருக்கிறார். இங்க நிகழ்வு நடந்து போச்சு. திவ்யா இளவரசன் விவகாரத்தை பற்றி தலைவர் கோகா மணி கிட்ட மருத்துவரையா தொலைபேசியில பேசும்போது நான் கூட அவர் சொன்ன சொல்ல அப்படியே சொல்றேன். ஆனா அவர் அங்கு ஜெனிவால் அந்த வேலைகளை முடித்து கொண்டு சென்னை மீனம்பாக்கம் வானூர்தி நிலையத்தில் இறங்கும் போது ஐயா கலைஞர் தனியாக அவரை பிடித்து அறிவாலயத்துக்கு கொண்டு போய் அங்கு ஏற்கனவே எழுதப்பட்டிருந்த இந்த திவ்யா இளவரசன் விவகாரத்தை எழுத்து அறிக்கையில என் தம்பி கையெழுத்து போட்டதுதான் இன்றைய வரைக்கும் இந்த இனம் சேர முடியாமல். சரி, இப்ப இங்க தென்தமிழ்நாட்டுல ஒரு பிரச்சனைனா இது வரைக்கும் நடைமுறையில நம்ம பார்த்தது டக்குன்னா கோவப்பட்டு கத்தி கம்பு எடுத்துக்கிட்டு வெட்டுறவன் எந்தெந்த குடி? மல்லர் குடியும் கள்ளர் குடி மறவர் குடியும். எதுக்கு ஒண்ணுனாலும் டக்குன்னு கழி எடுக்கிட்டு சண்டைன்னா சாவுக்கு துணிஞ்சவனை வச்சுக்க. கை போகும், கால் போகும், ரத்தம் கூட்டம், செத்து போனாலும் பரவாயில்ல போ. இது போர்க்குடிக்கு உள்ள மரபு. இந்த நாளையும் பார்த்துட்டு ஒரு வடுகச்சி உட்காந்துங்கன்னு ஒட்டுமொத்தமா நீங்க எவனும் தமிழன் இல்லடா, நாங்க தான் தமிழர் குடி, ராஜராஜ சோழனே எங்க பாட்ட, ஸ்ரீமானே புலிக்குடி எங்கள்கிட்ட தெரிஞ்சு திருடிக்கினாங்க. இப்போ நீங்க எல்லாருமே வந்தேரி குடின்னு நான் சொல்றதுக்கு சான்று நான் தர வேண்டியல, உங்க ஆளுங்களே சான்று கொடுத்துருக்கான் பாத்துக்க. கடலூர் தொகுதியில வாழ்வுரிமை கட்சி நாம் தமிழர் கட்சி ஆதரிக்கதாகவும், பன்ருட்டில நாம் தமிழர் கட்சி வாழ்வுரிமை கட்சி ஆதரிக்கதாகவும், நீங்க 2 பேரும் தமிழ் தேசியர்களை முதலாக 100 ஆண்டு கால தமிழ் தேசிய வரலாற்றில் ஒரு புதிய வரலாறை படைக்கிற வகையில நீங்க 2 பேரும் சட்டமன்றத்துக்கு போங்க. நான் தம்பிகிட்ட பேசுறேன். நான் பேசி சீமான்ட்ட தொடர்பு சீமானே என் தொடர்புல வந்தேன். அப்ப
அப்போ அதுலேருந்து கிளச்சி அத்தனை பேருக்குமே அந்த குடியிலேருந்து வந்ததால எல்லாருமே அதை குலதெய்வமாக கும்பிட்றாங்க. இதுதான் குலதெய்வ முறை. நீ பொது கோயில் இருக்குல்ல, அரசன் கட்டின கோயில் இல்லை தத்துவ ரீதியான கோயில், சிவன் விஷ்ணுங்கிற கோயில் இருக்குல்ல, இது கூடயே இதையும் நீங்கள் ஒப்பிடக்கூடாது. தீண்டாமைக்கல் தமிழ்நாட்டில் முதல்ல நட்ட கல் எது தெரியுமா? சுவர், தீண்டாமை சோறு. 1000 ஆண்டு காலம் சோறு இருக்கு. இந்த சமூக நீதி என்ன பண்ணிச்சு? இந்த ஈவேரா என்ன செஞ்சிருக்காரு? சேம்பரத்தில் தென்வாசல்ல ஏன்டா இது வரைக்கும் சோறு இருக்கு? ஒரு பயம் கேட்டீங்களாடா, அது என்ன சோறு? அது நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு விஷயங்களை நம்ம முன்னெடுத்து விவாதிச்சுட்டு வரோம். இந்த முறை நம்ம இன்னொரு முக்கியமான ஒரு தலைப்பை பற்றி பேச இருக்கிறோம். நம்முடைய தமிழ் தேச தன்னுரிமை கட்சியிலிருந்து ஐயா வேலரசு அவர்கள் இருக்காங்க. ஐயா வணக்கம். வணக்கம். வரலாற்று ஆய்வாளர் மரியாதைக்குரிய ஐயா சாரங்கபாணி அவர்கள் இருக்காங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். உலகத் தமிழர் தோழமை கழகத்திலிருந்து மரியாதைக்குரிய பாவல் சங்கர் ஐயா அவர்கள் இருக்காங்க. ஐயா வணக்கம். வணக்கம். தமிழர் சேனை கட்சியிலிருந்து மரியாதைக்குரிய எரிமலை ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் இருக்காங்க. ஐயா வணக்கம். வணக்கம். தமிழ் தேசியம்ங்கிற ஒரு கருத்தியல் மலர்ந்த பிறகு இந்த குடியியல் அப்படிங்கிறதுக்கான அந்த வார்த்தைக்கு உண்டான பேச்சு அதிகமாக பார்க்க முடிகிறது. ஸோ நான் ஒவ்வொரு இடமா கேட்குற குடிகள் குறித்த உங்களுடைய பார்வை என்ன? குடி என்றால் என்ன? வியனர்சையாவிடம் தொடங்குறேன். அதாவது திருக்குறள்லே நிறைய இடத்துல குடிகள்னு வருது. குடி செய்வார்க்கில்லை பருவம் அடி செய்து மானம் கருத கெடும் என்று ஒரு திருக்குறள். பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு மானத்தை பற்றி கவலைப்படக்கூடாது என்ற பொருளில் வரும். குடி என்பது தூய தமிழ் சொல். குடும்பம், குடி என்பது தூய தமிழ் சொல். அதனால் அந்த சொற்களுக்குள் திறனாய்வு என்பதே தேவையற்ற ஒன்று நான் கருதுகிறேன். இப்போ தமிழ் குடிகள் என்று சொல்கிறோம், தமிழர்களை தமிழ் குடிகள் என்று சொல்கிறோம். அந்த தமிழ் குடிகளுக்குள் பல பிரிவுகள் இருக்குது, அதை நம்ம மறுப்பதற்கில்லை. அதெல்லாம் கலைந்து ஒரே தமிழ் குடியாக வரணும் என்பதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்குது, இலக்கமாக இருக்குது. அது குடி என்பது தூய தமிழ் சொல். தமிழிலிருந்தும் தமிழர்களிடமிருந்தும் பிரிக்க முடியாத ஒரு சொல் குடி. ஐயா சாரங்கபாணி ஐயா, குடி என்பதும் சாதி என்பதும் ஒன்றா? இது எப்படி புரிந்து கொள்வது? குடிங்கிறத நீங்க எப்படி வரையறுக்கிறீங்க? தமிழகத்தில் கூட்டு வாழ்க்கை என்பது குடும்ப வாழ்க்கை உருவாகிறது. குடும்ப வாழ்க்கை குடும்பம் கொஞ்சம் விரிவடையும் போது கொத்து, அந்த கொத்து விரிவடையும் பொழுது குடி. அப்படி தான் வரும் அது குடி. பல குடிகள் ஒருங்கிணைந்தது குலம். இப்போ எடுத்துக்காட்டால் வன்னியர் அப்படிங்கிறது குலம், குடி இல்லை, அது குலம். அதுக்குள்ளால் காளிங்கராயர், தென்னவராயர், மரக்கராயர், கச்சராயர், சேதராயர், படையாச்சி, கவுண்டர், இதெல்லாம் குடி. இப்போ பல குடிகள் ஒருங்கிணைந்தது குலம், பல குலங்கள் ஒருங்கிணைந்தது இனம். இப்போ தமிழ் இனம்னாக்கா அதில் மிஞ்சி போனால் ஒரு 15 குலம் தான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. 15 குலங்களை ஒருங்கிணைச்சிட்டா அந்த குலங்கிறது எந்த வரையில் வருதுன்னாக்கா, பல குடிகளில் கொள்வனை கொடுப்பனை உள்ள குடிகள்லாம் ஒன்று சேரும்போது குலம். வேறு எதுவும் இல்லை. கொள்வனை கொடுப்பனை இருக்கிற குடிகள்லாம் அது ஒரு குலம். இப்போ மறவர் குலம் அப்படின்னாக்கா, மறவருக்குள்ளால் பல்வேறு உள்ள கிளைப்பிரிவு இருக்கும், அதை குடியும்போ அதெல்லாம் கொள்வனை கொடுப்பனை. ஒருத்தவங்க பொண்ணு எடுத்துக்கிறாங்கன்னா அது ஒட்டுமொத்தமாக சேர்த்து குலம்பாங்க. இப்படி இப்போ மறவர் குலம், கள்ளர் குலம், தேவர் குலம், தேவேந்திர வேளாளர் குலம், பறையர் குலம், பறையர் குலத்துக்குள்ளால் பல குடிகள் இருக்குது. வன்னியர் குலம், கவுண்டர் குலம், கொங்கு வேளாளர் கவுண்டர் குலம், மீனவர் குலம், இப்படி வைசியர் குலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 15 தாண்டாது. இப்போ என்ன தமிழகத்தில் பிரச்சனைனாக்கா, குடும்பங்கள் குடியாயிட்டோம், குடி குலமாயிட்டோம். ஒவ்வொரு குலமும் தான் இன்றைக்கி சாதி சங்கமாக இருக்குது. அந்த குலங்கள் இனமாக ஆகணும். இப்போ நீங்கள் ஒரு இனம்னா ஒரு மரம் அப்படின்னு எடுத்திங்கன்னா, தமிழர் இனங்கிறது ஒரு மரம் அப்படி எடுத்திங்கன்னா, அதனுடைய பெருவேர்கள் குலம். ஒவ்வொரு பெருவேர்லேருந்து பிரிகிற சிறுவேர்கள் குடி. இப்போ குடி பெருவேர் ஆகிட்டோம், குலமாகிட்டோம். இந்த 10 பெருவேர் ஏன் மரத்தில் இணைய மாட்டேங்குது? அது இணையலைன்னா எப்படி அது மரம்? அதுதான் இங்கே தமிழகத்தில் உள்ள சிக்கல். இது எப்போ ஜாதியாக மாறுதுன்னாக்கா, தொழில்சார் குடிவகைகளாக இருந்த தமிழினம் விஜயநகர ஆட்சிக்கும் பிறகு 4 வருணங்கள் புகுத்தப்பட்டு, பிரம்ம, சத்திரிய, வைசிய, சூத்திரன்னு புகுத்தப்பட்டு, இந்த குடிகள் எல்லாமே 4 வருணத்துக்குள் திணிக்கப்பட்டு பல்வேறு ஜாதிகளாக இறுக்கம் பெறுகிறது. அதன் பிறகுதான் இந்த சாதியை அப்புறம் அந்த பல்வேறு சாதிகளாக இருக்க நிலைநிறுத்தப்பட்டதோடு அல்லாமல் ஒவ்வொரு குடிக்கும் குலத்துக்கும்
சாதிய புராணங்கள் எழுதப்பட்டு அந்த புராணம் ஏதோ ஒரு கடவுளோடு, சிவனோடு விஷ்ணுவோடு தொடர்பு படுத்தி நிறுத்தப்படும் பொழுதுதான் என் குடி நேராக சிவபெருமான்கிட்டேருந்து வந்தது நான் பெரியவன், இல்லை எந்த விஷ்ணுகிட்டேருந்து வந்தது நான் பெரியவன். இந்த சாதிய மோதல் உயர்வு தாழ்வுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது ஆவணம் இந்த புராணங்கள், சாதிய புராணங்கள். பாவல் சங்கரையா, உங்களுடைய பார்வையில சாதி அப்படிங்கிறது ஒரு இனத்துக்கு அல்லது ஒரு சமூகத்துக்கு சாதிங்கிறது எப்படிப்பட்டதா இருக்கணும்? இல்லை ஐயா ஒரு பெரும்பகுதியை சொல்லிட்டாரு. ஒரு விடுவிட்ட விஷயத்தை மட்டும் நான் சொல்லி ஆகணும். ஜாதிங்கிறது தமிழ் சொல்லே இல்லை, அது ஜா அப்படிதான் இருந்தது. அதை இங்கே தமிழ் படுத்துறேன்னு சொல்லிட்டு சாதி அப்படின்னு சொல்றாங்க. எப்படி சொன்னாலும் அது தமிழ் சொல்லல, தமிழ் கலாச்சாரம் இல்லை, ஒன்றும் கிடையாது. தமிழர்கள் இன்னும் சொல்ல போனால் 5 பேரரசுகளோட தமிழர்கள் வாழ்ந்திருக்காங்க. சேர சோழ பாண்டியர்கள் இல்லாமல் கொங்கு மண்டலமும் சரி, இது தொண்டை மண்டலமும் சரி, இப்படி 5 பேரரசுகள் இருந்தது வழியா அதை பற்றி மட்டும்தான் வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுறாங்க. அதில் கொங்கு மண்டலத்தில் இருந்த அவங்களாம் சொல்கிறாங்க, தொண்டை மண்டலத்தில் பல்லவர்கள் வந்தாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இது அல்லாமல் நூற்றுக்கணக்கான குடிகளும் குடியரசுகளும் இருந்த மண் அப்படிங்கிறத வரலாற்று ஆசிரியர்கள் பார்க்க மறுக்கிறாங்க. ஒவ்வொரு குடியும் கூடி வாழ்ந்தவங்கலாம் குடி தான். தமிழ் அதுக்காகத்தான் திருக்குறள் எடுத்துகிட்டு வந்தாலாம். திருக்குறளில் எந்த இடத்துலையும் சாதிங்கிற சொல் வராது, ஆனால் குடிங்கிற சொல் அவ்வளோ பல இடங்களில் கோட் பண்ணுறாரு. அதுக்குன்னு ஒரு அதிகாரத்தையும் கொடுத்துருக்காரு. அந்த அதிகாரத்தில் என்ன சொல்கிறாருன்னா, உன் குடிக்காக நீ வேலை பார்த்தேன்னா, உன் குடிக்காக செத்துச்சேன்னா இறைவன் உனக்கு கட்டியிருக்க துண்டு கூட கட்டியிருக்கா இல்லையான்னு கூட தெரியாமல் அவசரமாக ஓடி வந்து உனக்கு உதவி செய்கிறாருன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், கூடி வாழ்ந்தவங்களா ஏகல்ஸோட சொல்லுவார். மனிதன், அதாவது குடும்பம், அரசு, தனி சொத்துரிமை இதை பற்றி சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்தில் சொல்லுவார். ஐயா சொன்ன மாதிரி சொத்துரிமைன்னு சொல்லி வரும்போது குடும்பம் இருக்குது. அந்த குடும்பத்துடைய பாதுகாப்பு கருதி குடி உருவாயிருக்கு. இது எவனோ மனுவை கொண்டு திணிச்சாங்கிறதெல்லாம் இல்லை, அதுவும் திணிக்கப்பட்டது 13ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம். ஏன்னா 13ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் வந்த அந்த பசங்களுக்கு மூளையாக இருந்தது சிருங்கேரி மடத்துடைய வித்யாரண்யர். இது அண்டர்லைன் பண்ணி பார்க்கலைன்னா நிறைய குழப்பம் வரும். வித்யாரண்யர் உருவாக்கிய அந்த அவங்க பேர் என்ன மறந்து, அவங்க அண்ணன் தம்பி 2 பேரையும் உருவாக்கி ஹரிஹரன் புக்கர் அவங்க உருவாக்கி இங்கே கொண்டு வரும்போது தன்னுடைய மடங்கள் சொத்து பறி போயிடும். இஸ்லாமியர்கள் படையெடுத்து வந்தாங்கன்னா மட சொத்து பறி போயிருங்கிறதுக்காக இங்கே முதல் முயற்சி எடுக்கப்பட்டது. விஜயநகர பேரரசை உருவாக்குனது யாருன்னா பிராமணர்கள். அவங்க தான் மூளை. இன்னும் சொல்லப்போனால் மூளையா மட்டும் இல்லை, மந்திரிகளாக மட்டும் இல்லை, படைத்தலைவர்களாகவும் அவங்க வந்திருக்காங்க. ராமப்பையன் ஒரு படைத்தலைவர். 2 பேர், அதாவது பேருக்கு திருமல் நாயக்கருக்கும் படைத்தலைவர் அவன் தான். அவனுக்கு முன்னாடி இருந்த அவங்க அப்பனுக்கும் அவன் தான் படைத்தலைவர். இப்படி அவங்க வழிகாட்டல, அவங்களுடைய பிரெயினில் செயல்பட்டது தான் விஜயநகர பேரரசு. அவங்க வரும்போது தான் இவ்வளவு குடிகள் அனைத்தும் இணையாக இருந்தது. எந்த குடியும் தாழ்ந்ததில்லை, உயர்ந்ததில்லை. அவன் மனுவை கொண்டு இது 2000 வருஷமா வரக்கு முதல்ல மனுக்கு வந்துட்டான் அப்படிங்கிற கதை திராவிட இயக்கங்கள் கட்டமைச்ச கதை. வெள்ளைக்காரனும் அது கூட ஒத்து இருந்தான். ஏன்னா திராவிட இயக்கத்தையும் நான் வெள்ளைக்காரங்களையும் பிரித்து பார்க்க மாட்டேன். ஏன்னா அவங்களுடைய அடிமைகளாக இருந்தாங்க திராவிட இயக்கத்தை. அதுக்கு தான் நீதி கட்சியை வச்சுக்கிட்டு செஞ்சவங்க. அதுக்கப்புறம் நீதிக்கு பிரிட்டிஷ் பீரியட்லேயே சுயமரியாதை இயக்கம் நடத்தினார். வெள்ளைக்காரன் காலை தொடச்சிக்கிட்டு சுயமரியாதை இயக்கம் நடத்தினது தான் பெரிய காமெடி. உலகத்திலே ரொம்ப பெரிய காமெடியாக நான் பார்க்குறது என்னென்னா, வெள்ளைக்காரங்க காலை தொடச்சி விட்டு ஒரு அரசாங்கத்தை 20 to 37 வரையில் ஆட்சியை செஞ்சுக்கிட்டு 26 25 சுயமரியாதை இயக்கம் அந்த ஆளுக்கு ராமசாமி நாயக்கர் கொண்டு வர்றாரு. அவனுக்கு அடிமையாக இருக்கும்போது என்ன மண்ணாங்கட்டி சுயமரியாதை, அவனை தூக்கி எரிஞ்சிட்டு தான் முதல் இருக்குது. அதை விட்டுட்டு சுயமரியாதைன்னு சொன்னாங்க. இவங்க எல்லாரும் இந்த கூட்டம் இந்த சாதியை உருவாக்குன இவங்களே சாதியை இயக்க மாதிரி பண்ணாங்க. அதில் சுயமரியாதையோட ஒரு பார்ட் ஆக்கலாங்கன்னு வைங்களேன். நான் குடின்னு பார்த்தா என்னுடைய குடும்பத்துக்கு அடுத்த ஸ்டெப்பு குடிக்கு அடுத்த ஸ்டெப்பு குலத்துக்கு அடுத்த ஸ்டெப்பு இனம். ஒரு இனத்தை எப்படி தெரிஞ்சுக்கணும்னா அதுக்குள்ள இருக்க குலத்தினுடைய பேர் சொல்லாமல் அந்த இனத்தை சொல்ல முடியாது. குலத்தை எப்படி தெரிஞ்சுக்கணும்னா இந்த குடிகளை சொல்லாமல் குலத்தை தெரிஞ்சு. இப்போ நான் பிறப்பால் மறவன்,
செம்மநாட்டு மரம் மரம்ல அதில் இன்னும் உட்பிரிவு இருக்குது. செம்மநாட்டு மரம் இருக்கான். பட்டங்கள் வந்து அரண்மனை காலங்கள்னு எனக்கு பட்டம் உண்டு. இப்படி ஒவ்வொரு குளத்துக்குள்ளேயும் இனத்துக்குள்ள எப்படி குளங்கள் பல பல இருக்கோ அதே மாதிரி குளத்துக்குள்ளேயும் பல குடிகள் இருக்கு. தேவேந்திர குல வேளாளர்னு சொல்லிட்டு இப்படி இன்னைக்கு வாங்கிட்டாங்க. அது 7 குடி, காலாடி, பண்டர், குடும்பன், இப்படி சொல்லி கடையர், இப்படி 7 குடியை சேர்ந்தது. 7 குடியை சேர்ந்து ஒன்று சேர்ந்து ஒரு குளமா இருக்கிற மாதிரி கள்ளர், மறவர், அகமுடையார் 3 குடிக்குள்ளேயும் நிறைய இருக்கு. இப்போ ஈசநாட்டு கல்லர்கள் எடுத்துட்டிங்கன்னா அதுக்குள்ள நூற்றுக்கணக்கான பட்டங்களோட வாண்டையார் அது இதுன்னு சொல்லி தெங்குள்ளார் அப்படின்னு நிறையா இருக்குது. அது மாதிரி ஈசநாட்டு கல்லர்கள் இல்லாமல் நாட்டு கல்லர்கள்னு சொல்லிட்டு வேலூர் சுற்றி இருக்குது 14 நாட்டு கல்லர்கள். அவங்க இன்னும் இறுதியாக இருக்காங்க. அந்த வந்து குடிகள் தான், குடிக்குள்ள பல பட்டங்களோட இறுதியாக இருக்காங்க. பிரமண கல்லர்கள் சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்குது. கல்லர்கள் 3 பிரிவாக இருந்தாலும் அவங்க ஒற்றுமையாக இருக்காங்க. இங்கே என்னன்னா மறவர்களில் அகமுடையார் இப்போ ஒன்றுபட்டு இருக்காங்க, மறவர்கள் ஒன்றுபடலை. நான் என்ன சொல்கிறேன், அவர் சொல்கிற வள்ளுவர் சொல்கிற மாதிரி முதல்ல உன் குடிக்காக வேலை செஞ்சு குடி நன்மைக்காக வேலை செய்ய. அப்போ குடியும் முன்னேறும், உனக்கு கடவுள் உனக்கு உதவி செய்வார், இறைவன் ஓடி வந்து உதவி செய்வாருங்கிறார். இந்த உணர்வு இன்னைக்கு கொண்டு போயாக வேண்டியிருக்கு. பேசுவோம் ஐயா. இரவலி ராமச்சந்திரன் ஐயா, இப்போ ஒரு இனத்துடைய ஒருமைக்கு ஒரு இனம் அப்படின்னு பேசுவதற்கு இந்த குடியை குடிப்பட்டத்தை சூட்டிக் கொள்வதோ அதை தூக்கி நிறுத்துவதோ அப்படிங்கிறதோ அவசியமானதுன்னு கருதுறீங்களா? இல்லை, அது நீங்கள் பேசித்தான் ஆகணும். பேசாமல் போனதனுடைய விளைவு தான் இன்றைக்கு வந்தவன் போனவன்லாம் ஆண்டுட்டு இருக்கிறான். சம்பந்தமே இல்லாதவன், தமிழ் மண்ணுக்கும் தமிழ் இனத்துக்கும் சம்பந்தமே இல்லாதவன் இன்னைக்கு வந்து நம்ம மீது அதிகாரத்தை செலுத்துவதற்கு காரணம் நாம் யாருன்றது முதல்ல தெரியல. பறைமுற்றின் பல்லு, பல்லு முற்றின் படையாட்சி, படையாட்சி முற்றினால் கவுண்டன், கவுண்டன் முற்றினால் வேளாளன், கள்ளர், மன்றவர், கனத்தவர், அகமுடையர், மெல்ல மெல்ல வெள்ளாளர் ஆனார். இந்த வாய்ப்பாடு தெரியலன்னா அப்புறம் எப்படி இவன் தான் தாய்க்குடின்னு தெரியல. இவன் உள்சாதிக்குள் உள்ள மோதல் தான். ஒரு தமிழன் இன்னொரு தமிழன் தாக்கி கொள்ற செயலை விடணும்னா முதல்ல நாமெல்லாம் ஒரு தாய் மக்கள்ன்றதை முதல்ல புரிய வைக்கணும். அந்த அந்த புரிதல் இல்லா போச்சுனாவே நீங்க வந்து நமக்குள்ளே நம்மளே வெட்டி போடுவான். அதுக்கு காரணம் வடுகர்கள் வந்து பின்னாடி நிற்பான். நீங்க சாதி தமிழகத்தில் நடந்த அத்தனை சாதி சண்டைகளுக்கு பின்னாடி நீங்க நுட்பமா பாத்தீங்கன்னா ஒரு வடுகன் பிறமொழி ஆளர் இருப்பான். அதை நீங்க புரிஞ்சிக்கலன்னா நீங்க எந்த ஒன்னாலும் எடுத்துக்கங்க. இப்போ கீழ்வன்மணியில் எடுத்துக்கினா உயிரோடு கொளுத்துனவன் வந்து வடுகன் கொளுத்துறான். அதை கம்யூனிஸ்ட்காரன் எடுத்து என்ன சொல்றான், இல்லை முதலாளி தொழிலாளி. ஏண்டா முதலாளி தொழிலாளி கதையா இது? ஒரு தமிழ் கூட்டத்தை பிழைக்க வந்த வடுக கூட்டம் கொளுத்தியதுன்னு சொல்றதுக்கு இங்க ஆள் இல்லை, சொல்றதுக்கு ஆள் இல்லை. நீங்க இன்னைக்கு வரைக்கும் அதைத்தான் பிடிச்சிட்டு தொங்கிட்டு கிடக்குறான். அப்போ இங்க தமிழ் சாதிகள், தமிழ் குடிகள், இந்த சேரின்றதான் மூல சொல்லது. சேரி என்றால் சேர்தல், சேர்ந்து வாழற இடம். அப்புறம் பிற்காலத்தில் தான் அது குடும்பம்னு வருது. நீங்க எல்லா சோழர் கல்வெட்டுல, யார் கல்வெட்டுல எல்லாம் எந்த ஊர் எடுத்தாலும் சேரின்னு இருக்கும். இன்னைக்கு அந்த சேர்ந்து வாழ்ந்த பகுதி இன்னைக்கு இழி சொல்லா மாறி போச்சு. எப்படி பறையர் என்ற சொல் உயர்ந்த சொல்லா இருந்ததோ அது இது இப்போ என்னைக்கு இதே என்ன நிலையில் இருக்கோ அதே நிலையில இன்றைக்கு சேரி என்ற சொல்லும் மாறி போனது விளைவுதான் இன்றைக்கு இவங்கெல்லாம் வந்து நம்மளை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இதுல இன்னும் ஆழமா சொன்னோம்னா தமிழர்களுடைய அடையாளங்களை பிற மொழியாளர்கள் களவாடி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஒன்றும் இல்லை. அதியமான் யாரு நீங்க சொல்லுங்களேன். அதியமான் யாரு? தமிழரா? தமிழர் அல்லாதவர் அவரு. இன்றைக்கு அதியமான யாரு திருடுறான்? தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவன் என்ன பண்றான்? அதியன் நாங்க, அதியர்கள், அதியமான் நாங்க அப்படின்றான். அதை நம்ம கண்டும் காணாத யாரோ ஒருத்தன் சொல்லிட்டு போறான். நமக்கு என்ன வந்துச்சு? முதல்வர் வைக்கம் போறாரு, போய் ராமசாமி நாயக்கர் என்னமோ பண்ணிட்ட மாதிரி போய் அதெல்லாம் போய் புகைப்படம்லாம் பார்க்குறாரு. 1901 அவர்கள் சூத்திரர் பட்டம் இருந்ததா பலிஜுவார் புராணத்திலே அப்படி எழுதியிருக்காங்க. ஐயா நாங்க சூத்திரர் இல்ல, நாங்க ஆண்ட பரம்பரை தான் அப்படின்னு பிரான்சிஸுக்கு வந்து நரசிம்மல நாயுடு அப்படின்னு ஒருத்தர் எழுதுறாரு கடிதம். அப்போ அன்னைக்கு அவரு கோயிலுக்குள் பூஜை பண்ணிட்டு இருந்தார். ராஜராஜ சோழன் கல்வெட்டுல இருக்கு.
அவனை வந்து கோயிலுக்குள்ள கூட்டு போறான். என்ன பித்தலாட்டம் பாத்துங்க. ஆலய நுழைவு என்பது ஏண்டா நான் ஆளு ஏற்கனவே நான் ஆலயத்தில் இருந்தவனே ஆலயத்துக்குள்ள கூட்டு போவாராம். உள்ள விடாதது உண்மை என்ன இல்ல. ஓகே, உன்னதான் உள்ள விடல. நீ என்ன பண்ற? கதையை மாத்துற. இங்க திராவிடம் என்ற பெயர்கள் கதையை மாத்தி சொல்ற. இல்ல இவங்களெல்லாம் உள்ள விடல, அதனால நான் உள்ள கூட்டு போனேன். உன்னை யாரு கூட்டு போக சொல்றா? உள்ள விடாதது 1901 முன்னதான் உள்ள விடல. மன்னர் காலத்துல நான் உள்ள இருந்தேன், நான் பூசாரியா இருந்தேன், நான் மறையோரா இருந்தேன், கோயிலுக்குள்ளதான் இருந்தேன். இன்றைக்கும் காவல் படையன்னு சங்கரன் கோயில் இருக்கு, சில கோயிலுக்குள்ளதான் இருக்கு, தவிர ரோட்ல இல்ல, வீதியில இல்ல. உள்ள இருக்கிறவனே எப்படி உள்ள கூட்டு போறான்? இல்லையா? அது பித்தலாட்டம் தானே. அது யாரும் கேட்கறது இல்லையே. அப்புறம் போலியா நம்பிக்கிறது அப்படின்னு ஒண்ணும் இல்லைங்க. ஒரு வழக்கு வருது. ராமசாமி நாயக்கர் என்ன பண்றாருன்னா, நாயக்கர்னு கூட சொல்ல முடியாது, சரிங்களா? நாயக்கர் இன்றைக்கு வன்னியர்களும் நாயக்கர்கள் தான். அந்த பட்டம் எப்படி களவாடப்பட்டதுன்றது, இன்றைக்கு எப்படி அதியர் பட்டமும் இது மாதிரி திருடப்படுதோ அது போல அன்றைக்கு நாயக்கர் பட்டம், நாயகர் என்ற சொல்லிலிருந்து வந்ததுதான் நாயக்கர். வன்னியர்களுக்கு நாயகர்னு பேர் இருக்கு. நாயகர் என்றால் தலைவன் என்று பொருள், தலைவன் அப்படின்ற பொருள் நாயகன். இன்றைக்கும் கதாநாயகன் அப்படி நம்ம சொல்றோம்ல, நாயகன் என்றால் தலைவன் என்ற அந்த அர்த்தம். இன்றைக்கு வந்து அவன் போனவன் வந்தவெல்லாம் இது மாதிரி எல்லாம் திருடி எடுத்துக்கிட்டு, அவன் நம்ம தமிழனுடைய பட்ட பெயர்களை திருடி எடுத்துக்கிட்டு அவங்கெல்லாம் என்னமோ மேல் சாதி மாதிரியும். இப்ப சொல்றேன், நான் ஒரே ஒரு இந்த காணொளி வாயிலா சொல்றேன், நான் வந்து தமிழன், முதுகுடி தமிழன் இல்லையா? இப்ப என்ன வந்து வந்தவன் தாழ்த்தும் போது வேடிக்கை பார்த்ததனுடைய விளைவு தானே இது. தமிழ் குடிகள் ஒன்றிணையணும் அப்படின்னா இது நான் பேச வேண்டிய செய்திகள் அத்தனையும் யார் தன்னை ரெண்டு தான். ஒன்று, ஒரு கூட்டம் தன்னை உயர்ந்த மனநிலையிலே வைத்துக் கொண்டிருக்கிறது, ஒரு கூட்டம் தமிழ் குடியில சொல்றேன். ஒரு கூட்டம் தன்னை தாழ்ந்தவன் என்ற மனநிலையிலே வைத்துக் கொண்டிருக்கிறது. ஒரு கூட்டம் தாழ்ந்தவன், நம்மெல்லாம் தாழ்ந்தவன் அந்த மனநிலையில் இருக்கு. அந்த உயர்ந்தவன் என்ற மனநிலையில் இருப்பவன் அவன் தாழ்ந்தவன் இல்லை, அவனும் உயர்ந்தவன் தான், சக குடிதான், சக தோழன் தான், ஒரே உடன்பிறப்பு தான், ஒரே அணுவில் தோன்றியவர்கள் தான் புரிதலை அவன் ஏற்படுத்தணும். இந்த தாழ்ந்தவன் மனநிலையில் இருக்கிறவன் அவன் இல்ல நீ தாழ்ந்தவனெல்லாம் இல்ல, வந்தவன் போனவன் தான் உன்னை தாழ்த்தி இருக்கிறான், நமக்குள்ள எந்த சண்டையும் இல்லை, எந்த சோழனுக்கும் வந்து தான் சாதின்னு அவனும் போட்டுக்கல, எந்த பாண்டியனுக்கும் இல்லை, எந்த சேரனுக்கும் இல்லை, அவங்கெல்லாம் ஒரு குடும்பம், அவ்வளவுதான். நம்ம எல்லாமே இருப்போம், ஒரே சாதி தான் இருப்போம். இப்போ சோழர்னு வச்சுங்க, எல்லாம் சோழர்குடி, எல்லா தமிழ் குடியும் உரிமை கொண்டாடுறது தான். ஏன்னா அவன் தமிழ்ன்றதுனால உரிமை கொண்டாடிக்கலாம். ஆனால் அவன் குடும்பத்தில் இருக்கிறவன் தான் அடுத்த மன்னனா அவன் வர முடியும். மாட்டுக்கு புல்லு வேண்டி போடுறவன் மன்னனா வர முடியுமா? முடியாது. அது போல எல்லாம் உரிமை கொண்டாடலாம். ஆனால் இங்க இருக்கிற தமிழ் குடிகள் ஒன்றிணையணும்னா முதல்ல யார் கீழ் இருக்கிறார்களோ, கீழ்னு சொல்லப்படுகிறார்களோ அவர்களுக்கு கை கொடுத்து தூக்கணும். இதுதான் சரியா நிச்சயமா ஏற்கப்பட வேண்டிய ஒன்று. இந்த அரங்கத்திலே இருக்கிறவர்கள் குறித்து நான் ஒரு விஷயத்தை நான் நேரடியா சொல்லணும் அப்படின்னா, ஐயா எரிமலை ராமச்சந்திரன் அவர்கள் முதுகுடி தமிழர் பறைகுடி சமூகத்தின் சார்பாக பேசுறாருன்னா அந்த சமூகத்துடைய பிரதிநிதியாக இருக்கிறார், அவ்வளவுதான். அதை குறிப்பிடுறது மக்களுக்கு இன்னொரு கூடுதல் புரியலை தரும். அப்படிங்கிறதுனால மரவர்குடியிலிருந்து ஐயா பாவல் சங்கர் ஐயா இருக்கிறாரு, படையாட்சி சாரங்கபாணி ஐயா வன்னியர் பிரதிநிதியாக இருக்கிறார், அதுபோல தேவேந்திர குல வெள்ளாளர் இதுல இருந்து ஐயா விஎன்எஸ் அவர்கள் இருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு தமிழ் குடிகளுடைய சங்கமமாக நான் பார்க்கிறேன். அதுபோல இல்ல, அதனாலதான் இதை சொன்னேன். சொல்ல வேண்டியது ஏன் சொன்னா, இப்படிப்பட்ட அறிவு சார்ந்த அறிவுஜீவிகள் தான் போய் கடத்த முடியும் செய்திகளை, இவர்கள் தான் சொல்லணும். நாங்க 4 பேருமே தமிழ் குடிகளுடைய ஓர்மைக்குரியவர். அதனாலதான் நான் சொன்னேன், எல்லாருமே அதே சிந்தனையில் இருக்கிறவங்க. அதுக்காகத்தான் வந்திருக்கு. அது சம்பந்தமா இன்னும் கொஞ்சம் ஆழமா எடுத்துட்டு நிச்சயமாக எரிமலை ஐயா இந்த கருத்தை சொல்லும் போது மற்ற 3 பேரும் ஆட்சேபனை தெரிவிக்காம ஆமோதித்த அந்த ஒரு காட்சியே போதும். எங்களுக்குள்ள ஒரு புரிதல் இருக்கு. குடிகள்ல எங்களுக்குள்ள எந்த முரண்பாடும் இல்லை. அரசியல் பார்வையில தான் முரண்பாடுகள் வருமே தவிர நாங்கள் எல்லாம் தூய தமிழ் குடிகள்.
நாங்கள் தான் நாம் தமிழர்கள். ஓகே, நிச்சயமாக கருத்தியலுக்குள்ள போவோம் மீண்டும். எரிமலை ஐயா சொன்னது போல நீங்க நேரடியா இப்ப அவர் குறிப்பிட்ட கீழ்வெண்மணி ஆகட்டும், அது போன்ற ஒரு உங்கள் மனதை பாதித்த ஒரு மிகப்பெரிய தமிழர் குடிகளுக்கு இடைப்பட்ட ஒரு கலவரம், அந்த கலவரத்துக்கு பின்னணியாக இந்த திராவிடமோ இல்ல அவர்களுடைய அந்த ஆளுமையோடு நடத்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய கலவரம் உங்களை பாதித்தது எது? இப்போ 2 நிகழ்வுகள் என்னால் சொல்ல முடியும். நான் நேரடியாக பார்த்தது, பங்கேற்றது. ஒன்று, முதல்ல 94 பிற்பகுதியில் திருநெல்வேலி மாவட்டம் களக்காட்டில் அண்ணல் அம்பேத்கருடைய சிலை வந்து அவமானப்படுத்தப்பட்டது. அங்கே தான் முதல்ல தொடங்குச்சு. அப்படியே பற்றி படறி தென் மாவட்டங்கள் முழுவதும் சமூக மோதல்களாக உருவாகிச்சு. அதனுடைய உச்சபட்சமாக கொடியங்குளம் தாக்குதல். அந்த கொடியங்குளம் தாக்குதல் என்பது சமூகங்களுக்கு இடையிலான தாக்குதல் இல்லை, அது அரசனுடைய காவல்துறையினுடைய தாக்குதல் தான் மிகப்பெரிய ஒரு ஒரு கலவர பூமி போல உருவாச்சு. இப்போ நேரடியாக எங்கள் ஊரில் இப்போ என்னுடைய மருமகன் மாரி செல்வராஜ் கூட அதை படமெல்லாம் எடுத்திருக்கிறாரு. ஆழ்வார்த்தினரில், என் சொந்த ஊரில் ஆழ்வார்த்தினரில் மறவர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தமிழ்நாடு முழுவதும் ஒரு கடையடைப்பை நடத்துகிறான், போராட்டம். அது அவர்கள் உரிமை, அதில் சிக்கல் இல்லை. நான் தமிழன் என்ற முறையில் அப்போ தமிழர் தேசிய இயக்கத்தின் மாநில இளைஞரணி பொறுப்பில் இருக்கிறேன் ஐயா பல நெடுமாறன் தலைவர். அப்போ ஒரு தமிழன் என்ற நிலையில் நம்ம ஊரில் நான் என்னுடைய ஆளுமைன்களை இருக்கு, எல்லோருக்கும் என்னை தெரியும், என்னுடைய கருத்தை எல்லோரும் ஏற்கக்கூடிய நிலையில் இருக்கிறதுனால நம்ம ஊரில் சிக்கல்கள் வந்துடக்கூடாது என்பதற்காக நான் ஒரு 10 இளைஞர்களை வைத்து கொண்டு நகரில் மையப்பகுதியில் இருக்கேன். எந்த சிக்கலும் இல்லை, 12 மணி வரை எந்த சிக்கலும் இல்லை. எங்கள் பகுதியை சேர்ந்த மறவர்குடி ஊரில் கோவில் திருவிழா நடைபெறும், அதற்கும் எதுவும் குந்தகம் வந்துடக்கூடாதுங்கிறது நாங்கள் கவனமாக இருக்கோம். எந்த சிக்கலும் இல்லை. ஆனால் 1 மணி அளவில் காவல்துறை ஆய்வாளர் டேவிட், அவர் பேர், நாகர்கோவிலை சேர்ந்தவர், அவர் என்ன பண்ண, பக்கத்தூர்ல இருந்து மறவர்கள் படையெடுத்து வராங்க, கடைகளை பூரா அடங்கிட்டான் 1 மணிக்கு பிறகு. இது வந்து 1997 நடந்தது. அப்புறம் கடைகளை ஏங்க எந்த சிக்கலும் இல்லை, ஏன் கடைகள் அடைக்கப்பட்டிருக்குன்னு மறுபடி 4 மணிக்கு பிறகு எல்லாரும் போய் பார்த்தா காவல்துறை சொல்லி கடையில் அடைச்சிருக்காங்க. அப்போ இன்னொரு தரப்பினர் என்ன சொல்கிறாங்க, இப்போ தொடர்புடைய மறவர் சமுதாயத்தின் கடை அடைக்க சொல்லலை, கடை அடைக்க வேண்டாம், நம்ம ஊரில் சிக்கல் வரக்கூடாது என்று நாங்கள் மறவர்கள், தேவேந்திர உளவலர், பரையர் சமயம் எல்லாமே நம்ம தமிழர்கள் என்ற அடிப்பில் நாங்கள் ஒரு குழுவாக இருக்கிறோம். 4 மணிக்கு அப்புறம் ஏன் நீங்கள் கடை அடைச்சிங்கன்னா நாளைக்கு கடை திறக்கக்கூடாதுன்னு சிக்கல். இப்படி சிக்கல் நடந்து கொண்டிருக்கும்போது மறவர் குடியிலிருந்து அந்த தீர்த்தம் எடுக்கிறதுன்னு தாம்பரபரணிக்கு வருவாங்க. கடைவீதி வழியாக வந்தால் ஏதாவது சிக்கலாக வந்துடக்கூடாதுன்னு அவங்க ஒரு பாதையை, வழக்கத்துக்கு மாறான பாதையே வந்து திருப்பி ஒரு மூலையில் எடுத்துட்டு இன்னொரு பாதையை போகிறாங்க. எடுத்துட்டு ஒரு முதன்மை சாலையை கடக்கணும், மெயின் ரோடை கடக்கணும். கடக்கும்போது வெளியூருக்கான 2 பேர் தகராறு பண்ணிட்டு பெரிய கலவரம் ஆயிட்டு. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அப்புறம் அவங்க வந்து அருவாக்கம்பு பாலு வேலெல்லாம் எடுத்துக்கிட்டு பஜாருக்கு வர பிறகு நான் இது வெளியூர்காரன் தான் இதை பண்ணனான்னு என்ன உள்ளூர்காரனுக்கு தெரியாது. அப்போ உள்ளூர் மக்கள் என்ன பண்ண, நாங்கள் என்ன சார், நாங்கள் ஒற்றுமையாக தானே இருக்கிறோம், நீங்கள் இப்படி இந்த கலவரம் வெடித்து அப்படி படையெடுத்து ஒரு 50-60 பேர் வால் வேலு ஈட்டியோட வரும்போது நடு சாலையில் நானே போய் மறிக்கிறேன். மறிச்சேன்னா அவங்க நினைச்சிருந்தா இந்த கையை ஒரு வெட்டு இந்த கையை ஒரு வெட்டி போட்டு போயிருக்கலாம். ஆனால் என்னை யாரும் எதுவும் செய்யலை. இவர் தமிழர்களுக்கானவர், எல்லாருக்கானவர், பொதுவாக போயிட்டாங்க, கலவரம் போயிட்டாங்க. அடுத்த நாள் சமாதான குழு அமைக்கணும், சமாதான ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதற்காக தமிழர் தேசிய இயக்க பொறுப்பாளனா நான் சில முயற்சி பண்ணி ஒரு 200-300 பேர் அழைக்கிறேன். இன்னொரு பகுதியிலேருந்து வந்து ஒரு சங்கம் இருக்குது, பெரிய சங்கம், வேளாண்மை சங்கம், எல்லாருக்கும் பொதுவானது தான். ஒரு சமுதாயத்தின் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் எல்லாரும் வருவாங்க போவாங்க. அங்கே உட்கார்ந்து பேசுவோம்னா பேசுறதுக்கு போகிறோம். ஒரு காவல் கண்காணிப்பாளர் திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த அவர் ஏற்றுக்கொண்டு கூட்டிகிட்டு போகிறாரு. ஜான்கிட்னு ஒருவர் உங்களுக்கு தெரியும், நகைமுகனோட கடுமையான போது, அவர் திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுப்பெடுத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக காலையில் கையெழுத்து போட்டுக்கிற, மாலையில் எங்களோட நேருக்கு நேர் முதல். அதை தான் மாரி செல்வராஜ் அந்த படத்தில் எடுத்திருக்கிறார். அவன் நான் மோதி 123 பேரை எந்த சிக்கலும் இல்லாமல் கைது பண்ணி உள்ள அடைச்சிட்டான். அதே போல மற்ற கலவரத்தில் தொடர்பில்லாதவர்களெல்லாம் பிடிச்சு அடைச்சி 2 மாதம் சிறையில் இருக்கிறோம். அப்புறம் 1 மாதம் கட்டுப்பாட்டின் அடிப்படையில் புதுக்கோட்டை, திருச்சி, கரூரில் கையெழுத்து போடுறோம். மறுபடி போய் கிட்டத்தட்ட 3 மாதம் கழித்து நான் முதல்ல வைத்த அந்த முயற்சியை மேற்கொண்டு முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்த எங்கள் ஐயா, அவர் கல்விமானாங்க, பள்ளிக்கூடம் வச்சிருக்கிறார், அவர்கிட்ட சொல்லி அவர் தலைமையில்
கூட்டம் 2 சமுதாயம் மட்டுமில்லை, எல்லா சமுதாயத்தையும் கூட்டி ஒரு பள்ளிக்கூடத்தில் ஞானக்கன் தேவர்னு பேர், தேவர்னு போட மாட்டார், ஞானக்கன் தான் போடுவார். எங்கள் அப்பாவுக்கு அவர் இளையவர், ஆனால் 2 பேரும் நெருங்கிய நண்பர்கள். எங்கள் அப்பாவும் ஆசிரியருங்கனால ஐயா தலைமையில் கூட்டம் போட்டு தென் மாவட்ட கலவரங்களிலே முதலில் எல்லா சமுதாயம் சேர்ந்து ஒரு சமூக நல்லிணக்க குழுவை அமைப்பது என்னுடைய வாழ்க்கை வரலாற்றில் அதுதான் முதல் முறை. அந்த 95 97 வரை அந்த செய்தியை அப்படியே நாங்கள் அரசுக்கும் கடத்தணும். அப்போ சமாதானங்கள் போட்டால் 4 மறவர் சமுதாயத்தை சேர்ந்தவர் புகார்தாரராக இருக்காங்க. தேவேந்திரகுல வேளாண் சமுதாயத்தின் மீது புகார்தாரராக இருக்காங்க. அவங்களை அழைத்து பேசி நீதிமன்றத்தில், திருச்செந்தூர் நீதிமன்றத்தில் 3 வாய்தா, 2வது வாய்தாவிலே அவர்கள் ஏற்றி எங்களுக்கு எதுக்கு எந்த தொடர்பும் இல்லை, காவல்துறையினர் கையெழுத்து கேட்டாங்க, கலவர சொல்லல் காவல்துறை கையெழுத்து போடலாம், என்னை அடிப்பான்னு நினைச்சு போட்டுட்டேன் என்று அவங்களை சாட்சி சொல்ல வச்சு 3 வாய்தால 123 பேருக்கு விடுதலை பெற்றுக் கொடுத்தேன். ஜாங்கிட்டு உயர்நீதிமன்றம் வந்தார். உயர்நீதிமன்றம் வரும்போது நான் அவருக்கு முந்தைய சென்னையில் வந்து ஐயா பல நடுமாற அப்போ இதய அறுவை சிகிச்சை வேறொரு இடத்துல யாரும் பார்க்க முடியாத இடத்துல இருந்தார். நான் தொடர்பில் இருந்தேன். நான் போய் பார்த்து கொண்டிருந்து ஐயா இந்த மாதிரி மேல்முறையீடுக்கு வராங்க, நாங்கள் அவங்க சமூக நல்லிணக்க குழு அமைச்சிருக்கிறோம், எங்களுக்குள்ள எந்த சிக்கலும் இல்லை, நாங்கள் எல்லாரும் தமிழர்கள் அங்கே நிற்கிறோம், அந்த மேல்முறையீடு வரும்போது உங்களுடைய உதவி தேவைப்படுது. உயர்நீதிமன்றத்தில் ஒரு பெரிய வழக்குரைஞர் யாரை பார்த்து சொல்லணும்னு கோரிக்கை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன். தற்செயலாக உயர்நீதிமன்ற அரசு தலைமை வழக்குரைஞர் வர்றாங்க. ஐயாவை பார்க்க நடந்த நிகழ்வு ஐயா கூட இருக்காங்க கேட்கலாம். அவர் வந்த உடனே அவர் நலம் விசாரித்த உடனே தம்பி வியன் அரசு இப்படி ஒரு கோரிக்கை கொடுத்துருக்காருன்னு உடனே அவர் ஒரே சொல்லிதான் சொன்னார், அதை நான் பார்த்து கொள்கிறேன், அவங்களோட உடல் நலத்தை, அவர் பேர் எனக்கு மறந்து போச்சு, உடல் நலத்தை பார்த்துக்காங்கன்னு சொல்லி மேல்முறையீடு தகுதியற்ற வழக்குன்னு தள்ளுபடி பண்ணிட்டார். இப்படிப்பட்ட நிலை. அதை பேசுவோம். ஐயா சரங்கமணி ஐயா, வன்னியர் சமூகம், பறைகுடி சமூகம், இந்த 2 சமூகத்துக்கான இடையில ஒரு முரண்பாடுகள் குறித்து நிறைய கேள்விப்பட்டே இருப்போம். உண்மையிலே இந்த 2 சமூகத்துக்கு இடையில உண்மையிலே முரண்பாடுங்கிறது இருக்கா? நீங்க இது தொடர்பான உங்களுக்கு நினைவில் இருக்கிற ரொம்ப ஆழப்பதிந்த கலவரம், அந்த மாதிரியான ஒரு மோசமான விஷயங்கள் என்னவா இருக்கு? முரண்பாடுங்கிறது இப்போ ஐயா சொன்னார், எரிமலை ஐயா சொல்லும்பொழுது ஒரு குடியை தாழ்ந்த குடின்னு சொல்லும்போது அதுக்கு மேல்நிலை குடியாக இருக்கிறவா இல்லை அவங்க தாழ்ந்த குடியில் நாங்கள்லாம் ஒத்த குடிதான்னு அன்றைக்கி எல்லோரும் அணி சேர்ந்துருந்தால் இது ஒரு வேளை தவிர்க்கப்பட்டிருக்குமானார். நீங்கள் அணி சேர முடியாதுதான் வச்சுருந்தான். பறையர்களுக்கும் வன்னியர்களுக்குமான தாய் வழி உறவு என்னங்கிறத நிறைய இதில் பதிவு பண்ணியிருக்கேன். பாரதம் நடந்த நிகழ்வோ நடக்காத நிகழ்வோ தெரியாது. அந்த கதையினுடைய ஆய்வு போனாக்கா காந்தாரி பறையர்குடி குலதெய்வமாகவும் திரௌபதி வன்னியர்குடி குலதெய்வமாகவும் வருது. திரௌபதிக்கு காந்தாரி பெரிய மாமியா, அப்புறம் பெரிய கிழவன் வாரிசு பறையர்குடின்னா சின்ன கிழவன் வாரிசு பாண்டு வாரிசு, பல்லர்குடியும் பறையர்குடி 2 சேர்த்து இது பள்ளிக்குடியும். நீங்கள் வன்னியருங்கும் போது அங்கே பல்லரை பிரித்து பார்க்க முடியாது, பல்லிலிருந்து தான் பள்ளி வரான். பறை பள்ளி பள்ளு பள்ளி அங்கேருந்து தான் வருது. இப்போ அவங்க இந்த 5 நம்ம பாண்டியர்குடி பல்லர்குடினாக்கா பல்லருடைய போர்க்குடி தான் பள்ளிக்குடி. இதே இங்கே தனியாக முளைச்சி வந்துள்ள பல்லர்குடியினுடைய போர்க்குடி தொண்டைமண்டல அடங்காப்பற்றுக்கு பகுதியில் நிலை கொண்ட படைக்குடி தான் வன்னியர்குடி. இங்கே வட தமிழ்நாட்டில் திட்டமிட்டு உருவாக்கப்படுறது தான். விஜயநகர ஆட்சி காலத்தில் அந்த ஆட்சிக்கு பிறகு அந்த சமுதாய ஒழுங்கினத்துக்குள்ள சமூக கட்டமைப்பு இருக்கும் பொழுது எனக்கு தெரிஞ்சே பறையருடைய நிலை என்னவோ அதுதான் வன்னியர் நிலையும். இங்கே ஒரு ஊர் இருக்குன்னா குறிப்பாக மருத நிலம். இப்போ நடுநாட்டு எடுத்துக்கினீங்கன்னாக்கா மருத நில பகுதி, பண்ணையாற்ற பகுதி, கிடிலாற்ற பகுதியில் இருக்கிற நெல் விளைய நேர் இடம்லாம் பார்த்தீங்கன்னா ரெட்டி நாயுடு கையில் தான் இருக்கும். அந்த ஊரில் அங்கே பண்ணைய குடி எதுனாக்கா பெரும்பான்மை பறையர் குடி தான் இருக்கும். இப்போ பறையர் குடி தான் இப்போ மருத நிலமாக மக்களாக இருந்திருக்காங்க. அவங்க நிலம்தான் பிடுங்கப்பட்டிருக்கு. இந்த மானாவாரி மாசல் இருக்குல்ல, புஞ்சை மாசல்னு சொல்லுவோம், அங்கே பெரும்பாலும் வன்னியர் குடி இருக்கும். அவன் வேலையை பார்த்துக்குவான். அங்கேயும் ஊருக்கு பறையர் குடி இருக்கும். இருந்தாலும் அந்த அளவுக்கு இவங்க போய் தான் அங்கே வேலை செஞ்சாகணுங்கிறது இருக்காது. இவங்களும் போய் கூட வேலை செய்வாங்க, அவங்களும் வேலை செஞ்சுக்குவாங்கன்னு வச்சுக்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை, மருத நிலத்தில் அப்படி இல்லை. இவனுக்கு ஆயிரக்கணக்கான ஏக்கர் நில உடைமையாளராக இருப்பான், ஆனால் வேளாண்மை அவனுக்கு தெரியாது. முழுக்க பறையர்குடி மக்கள் தான் விதைப்பிலிருந்து வீட்டுக்கு கொண்டாந்து சேர்க்குற வரைக்கும் அவங்க தான் இருக்கணும். அப்போ ஊருக்கு தகுந்த மாதிரி பெரும்பான்மை பறையர்குடி அங்கே பண்ணை அடிமைகளாக இருந்த மாதிரி வன்னியர்குடியும் இருந்தது. அவங்களும் அந்த நிலையிலேயே அந்த மருத நில பகுதியில், அந்த மானாவாரி மாசில் முல்லை நில பகுதியில் அந்த நிலை இல்லை.
அப்போ இப்போ 2 பேரும் ஒரு நிலையில் தான் இருந்தாங்க. இங்கே முரண் எப்போ அதிகப்படுத்தப்படுதுன்னா, இப்போ 87 வன்னியர் சங்க போராட்டம் வந்ததில்ல. வன்னியர் சங்க போராட்டத்துக்கு முன்னாடி பறையர்குடிக்கோ பள்ளிக்குடிக்கோ எந்த முரணும் இருக்காது. இந்த குடி அவங்கள திட்டுறது, அந்த குடி இவங்களை திட்டுறதுலாம் இருக்காது. அப்படியே இருந்தது தான். இங்கே முரணை எப்படி திட்டமிட்டு உருவாக்கப்படுதுன்னாக்கா, இடஒதுக்கீட்டுக்காக எம்பிசி எங்களுக்கு வன்னியர்களுக்கு தனியாக இடஒதுக்கீடு வேணும்னா அவர் 1 மாதத்துக்கு முன்னாடியே தேதியெல்லாம் குறிப்பிட்டு செப்டம்பர் 17ஆம் தேதி போராட்டத்தை துவக்க போகிறோன்னு அறிவிச்சிட்டாரு. இப்போ அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? அப்போ மாக்கோரா அரசு, எம்ஜிஆர் அரசு, அப்போ நீங்கள் அரசு போக்குவரத்தோ மற்றதுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அப்போ இந்த பகுதி, ஆனால் அதில் என்னென்னா மக்கள் ஏமாந்ததுக்கு காரணம் என்னென்னா, அப்படிப்பட்ட ஒரு சால்மறியலை தமிழகம் கண்டதில்லை. அதுதான் பிரச்சனை. இப்படிலாம் இருக்குன்னு நினைக்கல. திருமண சடங்கு, போக்குவரத்து எல்லாத்துலேயுமே தேதியை தள்ளி போட்டு இவங்க இருந்திருக்கணும். ஆனால் 1 வார காலம்னா போக்குவரத்து முற்றிலும் முடக்கப்பட்டது. தமிழ்நாடு முற்றிலும் முடக்கப்பட்டது. தமிழ்நாட்டுக்குள்ளே இராணுவம் வீடு வீடான வங்கி அடித்த சம்பவம் அது. இது வன்முறையாக மாறத்துக்கு என்ன காரணம்? இங்கே தான் நீங்கள் நுட்பமாக பார்க்கணும். பெரியார் பிறந்தநாள் விழா, திராவிட முன்னேற்ற கழகம் துவக்க விழா, அண்ணா பிறந்தநாள் விழா, 30 விழான்னு திமுக கொண்டாட அறிவாலயம் திறப்பு. ஆமாம், செப்டம்பர் 15 விழா கொண்டாடினேன். 17ஆம் தேதி நள்ளிரவு, இப்போ 16ஆம் தேதி 12 மணிலேருந்து 17 வந்துடுது. அப்போ 15ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி ஒரு நாள் முழுக்க இருக்குது. அப்போ கன்னியாகுமரி தென் மாவட்டத்து மக்கள் பூரா அந்த வழியாக தான் போகணும். தஞ்சை பகுதியெல்லாம் கும்பகோணம், விழுப்புரம் பகுதியாக தான் போய் ஆகணும். அவங்களெல்லாம் இந்த மாதிரி சூழல் இருக்குங்கும்போது ஒரு தலைமை என்ன பண்ணியிருக்கணும்? முன்கூட்டியே நீங்கள் புறப்படுங்க, பயணப்படுங்க, இந்த மாதிரி போராட்டம் இருக்குது, என்ன ஒன்று தெரியாது அப்படின்னு அனுப்பணும்ல. வேணுன்னே கிளம்பினவங்களை திட்டமிட்டு தடுத்து நிறுத்தி அன்று இரவு 16ஆம் தேதி இரவு 12 மணி அளவில் விழுப்புரத்தை கிடக்கிற மாதிரி தடுத்து நிறுத்தினது திமுக தலைமை. 15ஆம் தேதியே முடிச்சுட்டா 16ஆம் தேதி பகலுக்குள்ள கன்னியாகுமரி கூட போயிடுவான். அதை திட்டமிட்டு இவ்வளவு பெரிய போராட்டம்னு மருத்துவர் அறிவித்த பிறகு, 1 வார சாலை மறியல் அறிவித்த பிறகு, இவர் நிகழ்ச்சியை நியாயமா தமிழர்களுடைய ஓர்மையை பேணக்கூடியவர கலைஞர் இருந்தா, அந்த திராவிடர் கலைஞர் இருந்தா நிகழ்ச்சியை தள்ளி வச்சிருக்கலாம். திட்டமிட்டு அந்த வண்டி மகிழ்ந்து கொள்ள கத்தி கழி தாக்குதலுக்கு தயாராகவே வருது. யார்? திமுக கட்சிக்காரன் வண்டியில். இப்போ அங்கே போராட்டம் அரசு ஏற்று, வன்னியருடைய போராட்டம் அரசு ஏற்று, தாழ்த்தப்பட்ட மக்களை ஏற்று இல்லை, பறையர்குடி மக்களை ஏற்று இல்லை. ஆனால் இங்கே இது எங்கே நடக்குன்னா, விழுப்புரம் பகுதியில் மரத்தை வெட்டி கரெக்டாக 12 மணி ஆனதான், 12:01 போதே மறுநாள் 17 ஆள் தயாராக இருந்தாங்க. அங்கேயும் மரத்தை அறுத்தாங்க, சாலையில் தள்ளினாங்க, போக்குவரத்து முற்றிலும் முடங்கப்பட்டது. இந்த திமுககார வண்டி வருது, என்ன செய்யணும்? வந்தால் சண்டைக்கு வரானா? திட்டமிட்டே எதுக்கு தானே வரா? மரத்தெல்லாம் இழுத்து போட்டு வண்டி ஓட்டுறான். இப்போ மரத்தை இழுத்து போட்டு வண்டி, மரம் வெட்டி போட்டவன் அங்கே தான் உட்காந்துருக்கான், பக்கத்தில் வயலில் தான், கரும்பு தோட்டத்தில் மறைஞ்சின்னு இருக்கான். யாரா நம்ம வெட்டி போட்டதை இழுத்து போட்டு போகிறான்ட்டு இவன் அடுத்தவனுக்கு செய்தி கொடுக்குறான். ஓடி இப்போ மறிச்சிடுறானுங்க. மறித்து இந்த 2 குரூப்புக்கு, வன்னியர்களுக்கும் திமுக கட்சிக்காரர்களுக்கும் தகராறு நடக்குது. அடித்தடியில் ஆகுது. அடித்தடியில்னா நம்ம இவனை அறுவாடுக்க ஆரம்பிச்சிட்டானா, அப்போ அவன் இப்படி சும்மா இருப்பான்? அவன் போராட்டத்துக்கு வந்தவன் எதேச்சியாக வந்த வழிபோக்கம் இல்லை, திட்டமிட்டே ஒரு சண்டைக்கு தயாராக வந்திருக்கான். கத்தி கம்பு எடுத்து இவன் தாக்கும்போது அப்போ அங்கே ஊருக்காரெல்லாம் ஒன்று சேர்றான். அப்போ பலமான தாக்குதலே தாக்குதா ஒரு போர்க்களமாகவே மாறுது. இப்போ மொத்த ஊர் வரும்பொழுது திமுககாரனால் எதிர்கொள்ள முடியல. அப்போ துண்டகானம் துணியகானம் போட்டு ஓட உயிர் பயம் ஏற்பட்டுடுது. எங்கே கொண்டு வாங்கணும்னு உயிர் பயம் ஏற்பட்டது. அப்போ விழுப்புரம் பகுதியில் இருக்கிற சேரி பகுதி, பறையர்குடி மக்கள் பெரும்பான்மையாக வாழற பகுதிக்குள்ளால தான் இவங்க ஓடுறாங்க உள்ள. ஆனால் ஓடின இடம் எந்த குடின்லாம் அவனுக்கு தெரியாது, அவன் வெளியூருக்காரன். ஆனால் இயல்பாக நம்ம மக்கள் என்ன பண்ணுது, கொல்ல வரான்னு ஓனவன்னு ஒருத்தன் உயிருக்கு பயந்து வரான். அவன் எவனா இருந்தா என்ன அப்படின்ட்டு வீட்டுள்ள தள்ளி விட்டுது, உள்ளே போய் நோண்டிக்க அப்படின்ட்டு உடனே நம்பர் இப்படி ஓட்டாங்கன்னு கை காட்டுது. அவங்களுக்கு இயல்பு போராட்டத்துக்கு வந்தவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுங்கிற நோக்கெல்லாம் அது கிடையாது. ஏன்னா 2 பேரும் ஊருக்காரன் தான், வன்னியர்குடியும் பறையர்குடியும் அந்த ஊருக்காரன் தானே. ஆனால் வந்தவன் தென் மாவட்டத்துக்காரன். அப்போ இவன் உள்ளே போகும்பொழுது தெரிஞ்சு ஓடுறானோ, முக்கியமாக அடித்தவனே தான் தேடி போகிறானோ, ஆள் கிடைக்கல. அப்போ திரும்பி அங்கேங்க ஓடி பாட்டு வரும்போது அவங்கெல்லாம் போயிட்டாங்க, நீ ஓடி போடுன்னு சொல்லி கதவு திறந்து விட்டு அனுப்பும் பொழுது இவனை மந்தம் பார்த்துட்றான். பார்த்துட்டு இப்போ இவன் போய் அங்கே வாய்ப்பேச்சு தகராறு வருது.
நீ ஊருக்காரனை வந்து அவன் அழைச்சிட்டு ஓடுறான், நீ எந்த இதில் வந்து உள்ள அடைக்கலம் கொடுத்துட்டு எங்களுக்கு வந்து ஏமாற்றி காட்டி விட்ற, பாதுகாப்பு கொடுத்த அப்படின்னு பேசிட்டு வந்துடுறாங்க. அப்போ தான் அவனுக்கு புரியுது, ஓ இது எந்த தெருவு, இவங்க போராடுறவன் யார் என்னென்ன. ஏன் இப்போ இப்படி ஒரு மோதலை உருவாக்கலாமான்ட்டு திரும்பி அவனோ மறைஞ்சி இருந்தவனோ இவங்க வந்த பிறகு அந்த சேரி பகுதியில் தீ வைக்கிறான். துவக்கம் எங்கே வருது பாருங்கள். இப்போ யார் வச்சதா பொருள்? வன்னியர் வச்சதா பொருள். கொளுத்துறது இவனுவோ. உடனே இப்போ இவனுவோ கொளுத்துனாங்க. உடனே அப்போ பறையர்குடி மக்களுக்கு என்ன ஆகும்? இப்போ ஆனால் அங்கே பாதிக்கப்பட்ட யாருமே அப்பாவிகள், எல்லாருமே அப்பாவிகள். அதை அந்த நூல் எடுத்தால் அன்றைக்கி அப்போ எதுன்னு ஒரு வெட்டட்டும் குத்தட்டும் வீழட்டும் பிணங்கள், வேடிக்கை பார்க்கட்டும் இங்கு பிற இனங்கள், முட்டட்டும் ஓடதட்டும் முடியட்டும் வாழ்வு, முற்றிலும் நீங்குமா தங்களின் தாழ்வு, வேரினை வேர்வெட்டி வீழ்வதோ மரங்கள், வீழ்ந்த பின் மாற்றினம் ஆழ்வதோ நம் இனங்கள் அப்படின்னு ஒரு கவிதை ஒன்று எழுதியிருப்பான். அந்த நேரத்தில் ஊர் சேரி சொத்தெல்லாம் போனதாடா கரிப்பகையாய் அப்படின்னு. ஊர் சொத்தும் சேரி சொத்தும் கரிப்பகையாக போட்டுது. சோத்துக்கு வழி இல்லாத குடி ரெண்டும். ஆனால் நீங்கள் 2 பேரும் வெட்டி குத்தி நிற்கிறீங்க, அடுத்தவங்க ஆளுமைக்கு தயாராக நாட்டை பிடிச்சின்னு இருக்கான்னு எதிர்ப்புன்னு வச்சிங்கன்னா. அப்போ இதுதான் இங்கே இப்போ இங்கே வடதமிழ்நாட்டில் பறையர்குடிக்கும் வன்னியர்குடிக்குமான முற்றலுக்கு இல்லை முரண் துவக்கத்துக்கு, முற்றல் கூட கிடையாது, துவக்கத்துக்கு விதை போட்டது கருணாநிதி, திராவிடம். அதுக்கும் பிறகு அவங்க வந்து அதை வேறு வகையில் கையாள ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கடுத்து இதை முறியடிக்கிறதுக்காக வன்னியர் சங்கமாக இருந்த பிறகு பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஒரு அரசியல் இயக்கமாக ஐயா ராமதாஸ் அவர்கள் கொண்டு வர்றாரு. அவர் வந்து அனைத்து குடி மக்களையும் ஒருங்கிணைச்ச ஒரு உழைக்கும் வர்க்க மக்களுடைய திராவிடத்துக்கு எதிரான ஒரு அரசியல் தான். சமகாலத்தில் அதுக்கு பிறகு திருமாவளவன் அந்த பக்கத்தில் விடுதலை சிறுத்தைகள்னு கொண்டு வந்து அவங்களும் அனைத்து மக்களுக்கான அரசியலை இன்னும் கேட்டால் என் போன்றவர்களுக்கு தமிழ் தேசியத்தின் முன்னோடி ஐயா ராமதாஸ் திருமாவளவன். தமிழ் தேசியம் பேசுகிறதே இவங்க தான். எங்களெல்லாம் தமிழ் தேசிய தெருவுக்கு இழுத்தாந்து விட்டது இவங்க தான். அப்போ சமூக ஒருங்கிணைப்பு மாநாடுன்னு வடலூரில் ஐயாவை வந்து 2 பேரும் கூட்டி மாநாடு போட்டாங்க. ஈழத்தமிழர் பாதுகாப்பு நாடு, தமிழர் வாழ்வுரிமை மாநாடு, 2 மாநாடு தமிழகமே கண்டிராத மிகப்பெரும் மாநாடு. 5 லட்சம் மக்களுக்கு மேலே. ஊர்வலத்தின் துவக்கம் மெரினாவில் இருக்குது, இறுதி வந்து தாம்பரத்தில் இருக்குது. அவ்வளவு பெரிய கூட்டம் பாமக நடத்திச்சு. அந்த மேடையில் திருமாவளவன் ஏற்றினாப்புல. இப்போ பறையர்குடியும் வன்னியர்குடியும் ஒருங்கிணைஞ்சு இருக்கணுங்கிறதுக்காக வன்னியர்களுடைய மனக்கசப்பு வந்தாலும் பரவாயில்லன்னு குடிதாங்கியில் போய் பறையர்குடி பிணத்தை தூக்குறாரு. தமிழ்நாட்டிலே அவர் தான் அதிகமான அம்பேத்கர் சிலையை திறந்து வைக்கிறார். இந்த அளவுக்கு திரும்பி ஒன்று சேரணுங்கிற நிலையை அந்தந்த காலகட்டத்திலையும் தேர்தல் வரும்போதெல்லாம் ராமதாஸை கையில் இழுத்த திருமாவளவனை கைட்டி விடுறது, திருமாவளவனை கையில் இழுத்த ராமதாஸை கைட்டி விடுறது மிக ராஜதந்திரமாக. திராவிட, அது குறிப்பாக திமுக அரசு. ஏன் திராவிடம்பனா குறிப்பாக திமுக அரசு 2 குடிகளையும் சிண்டு முடிஞ்சு விட்டதில் இன்னைக்கு கருத்து என்ன சொல்கிறாரு திருமாவளவன்னா, பாமக எந்த கூட்டணியில் இருக்கோ அந்த கூட்டணியில் நான் இருக்க மாட்டேன், வேலை முடிஞ்சு போச்சா. இந்த நிலைப்பாட்டுக்கு கொண்டாந்து நிறுத்தினது பெரும்பங்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் சாரும். ஒரு சின்ன பதிவு அதில் பாட்டாளி மக்கள் கட்சி எந்த கூட்டணியில் இருந்தாலும் அந்த கூட்டணிலாம் சேர மாட்டேன் என்று உறுதியை இவர் சொல்கிறாரு. ஆனால் அரசியல் வட்டத்தில் பட்டியல் பிரிவு தமிழர் ஒரு முதலமைச்சராக வேண்டும் அப்படின்னா எங்களுக்கு ஆதரவு கொடுங்க, முதல்ல நாங்கள் செய்கிறோம்னு அன்புமணி ஐயா சொல்கிறாரு. முரண்பாடாக இருக்கு. அதோட அன்புமணி ஐயா சொல்கிறார் இல்லையா, எங்களுக்கு ஆதரவு கொடுங்க, நீங்களே முதலமைச்சர், திருமாவளவனே முதலமைச்சராங்க, நான் ஆதரவு தர்றேங்கிறார். இதான் இந்த முரண்பாடு. சொல்றது மட்டும் இல்லை, செஞ்சு காட்டியிருக்காங்க. எழில்மலைக்கு அமைச்சர் கொடுத்து செய்தி காட்டியிருக்காங்க. முதல் அமைச்சர், பாமகவுக்கு கிடைச்ச முதல் அமைச்சருங்கிறத மத்திய அமைச்சர், ஒன்றியத்தில் மத்திய அமைச்சர் வந்து தலித் எழில்மலைக்கு கொடுக்குறாங்க. 2வதும் கொடுத்தாங்க பொன்னுசாமி. 2வது வாய்ப்பு பொன்னுசாமிக்கு தான் கொடுத்தாங்க. அவரும் செஞ்சு காட்டினாங்க. 3வது தான் அன்புமணி ராமதாஸ், 4வது தான் அரங்கவேலு. பாமகனுடைய அரசியலில் நம்மளுக்கு கருத்து வேறுபாடு இருக்கிறது வேறு. ஆனால் வரலாற்று நிகழ்வுகளை மறைக்க முடியாது. எரிமலை ஐயா தொடர்ந்தாரு, நான் அவர்கிட்ட தொடர்ந்துக்கிறேன். நீங்க அது தொடர்ச்சியா நீங்க பதிவு செஞ்சிருங்க. இல்ல, அண்ணல் அம்பேத்கருடைய சிலை வந்து எங்க வைக்கணும்னா ஊருக்கு பொதுவான இடத்துல வைக்கணும். இப்போ வந்து பேருந்து நிலையம் அங்க வைக்கலாம். நீங்க மக்கள் கூடுற இடங்கள்ல, ஏன்னா அவர் தேசிய தலைவர், அவர் ஒரு குறிப்பிட்ட சாதி தலைவரே கிடையாது.
ஆனா மருத்துவர் ஐயா பண்ண தவறு, நான் வெளிப்படையா சொல்றேன், அவர் பண்ண தவறு, அந்த இடத்துல தாத்தா ரட்டமலை சீனிவாசனுக்கோ வட மாவட்டத்தில் இல்ல MC ராஜாவுக்கோ ஒரு சேரிக்குள்ள செலவச்சிருக்கலாம். தமிழ் தேசியம், நீங்க சொல்ற தமிழ் தேசியம் பேசுறவர் இருந்தா அவர் வைக்க வேண்டிய சிலை MC ராஜா, ஆனால் அம்பேத்கர் சிலை இல்ல. எப்படி ஈரோடு ராமசாமி நாயக்கர் சிலை எப்படி எங்க இருக்குதோ அந்த மாதிரி அண்ணல் அம்பேத்கர் சிலையை நீங்க அந்த பொதுவான இடத்துல வைக்க வேண்டிய சிலையை எடுத்துட்டு போய் சேரிக்குள்ள எடுத்து போய் நிறுவிட்டு அதை அவனா சேதப்படுத்திட்டா அங்க ஒரு சாதி கலவரத்தை உருவாக்கிக்கிட்டு, இதுக்கு யார் காரணம் சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க பாப்போம், யார் காரணம்? நீங்க தமிழர் ஓர்மையை ஏற்படுத்தணும்னா இங்க ஒரு ராமசாமி படையாட்சிய சிலை இங்க இத மாதிரி வைக்கணும்ல. இப்போ முத்துராமலிங்க தேவர் ஐயா செய்ய சிலை வைக்கணும், இமாலவேல் சேகரனார் சிலை வைக்கணும், இதுதானங்க முறை. அந்த தேர்வு சொல்றீங்க. ஆமா, அப்படித்தானே வைக்கணும். அந்தந்த பகுதிக்குள்ள அவங்க சிலையை தானே வைக்கணும். பாவல் சங்கர் ஐயா, உங்களுடைய கருத்தை தொடர்ச்சி. நிறைய கேள்விகள் ஆமா ஆமா, நீங்க நிறைய நோட் பண்ணிலாம் வச்சிருந்தீங்க. நோட் பண்ணியிருக்கேன். எனக்கு வயசு இப்போ 75, கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளா அரசியலில் இருக்கேன், உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். இடதுசாரி அரசியல், அது நக்சல்பாரி அரசியலை விட்டு வெளியே வரும்போது என்னைய பார்த்தசாரதிங்கிறவர் வன்னியர் தான், பாட்டாளி மக்கள் கட்சியில் ஒரு பொறுப்பில் இருந்தார், இப்போ இறந்துட்டார். செங்கல்பட்டு அரசு கல்லூரியில் பேராசிரியராக இருந்தவர். ஐயா எல்லாரும் வந்துட்டாங்க, மலாக்கெல்லாம் உள்ளே வந்துட்டாங்க, இதை கட்டி வழி நடத்தி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொன்னார். பண்ணுங்க பார்ப்போம், இல்லை பத்திரிக்கை பொறுப்பாக எடுங்க அப்படின்னாரு. அது வேண்டான்னு நான் மறுத்து அது காலம் தள்ளதுக்கு காரணம் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொன்னது. அன்னைக்கு இடதுசாரிகளுடைய மனோபாவம் என்னன்னு சொன்னால், தமிழருங்கிறதெல்லாம் இல்லை, எங்களுக்கும் இல்லை. அன்னைக்கு படை கட்டணும், கட்சி கட்டணும், படை கட்டணும். படை கட்டணும்னா ஒடுக்கப்பட்டவங்க மத்தியில் இறங்கி வேலை செய்யணும், அவங்கள ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான் இருந்தது. அந்த அடிப்படையில் இருக்க மார்க்சிய லெனினிய குழுக்கள் உள்ளே போனதுனால ராமதாஸ் ஐயா குறிப்பாக சேரிகளில் போய் சேரி மக்களை வென்றெடுக்கிறதுக்கான முயற்சி தான் அவர் மனசில் இருந்தது. அதுக்காக அவர் செஞ்சார். அப்புறம் தென்பகுதியில் பல்லர்கள் மத்தியில் ஓட்டு வாங்கணுங்கிறதுக்காகத்தான் இமானுவேலுக்கு போய் சமாதி அந்த இடத்தை தேடி கண்டுபிடிச்சு அதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணார். இவர் சொந்த முயற்சியில் பண்ணார். இது தேர்தல்னு போகும்போது தேர்தல் இந்த மக்கள் நன்மையெல்லாம் ரொம்ப பின்னாடி போயிடும். தேர்தல் மேலே கிரீமாக என்ன கிடைக்கும் அப்படின்னா, யார் முன்னெடுக்கிறாங்களோ அவங்களுக்கு பணமும் புகழும் சேரும். ஏற்கனவே இந்த தேர்தல் அரசியலுக்குள்ள இருக்கிற, நம்ம அதாவது தொடர்ச்சியா பேசிட்டு வந்தோம், திராவிடம்னு பேசக்கூடிய கட்சிகள், அந்த கட்சிகள் தமிழ் குடிகளுக்கு இடையில ஏற்படுத்திய அந்த மோதல்கள் குறித்தும் அப்படியே நீங்க அந்த பிரதான காரணம் அங்க வந்த வித்யாரண்யர் வடுகர்கள் ஆட்சியிலேயே பிளவுகள் உண்டாக்கியாச்சு. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்காரன் அதை இன்னும் ரொம்ப அருமையாக செஞ்சான். இன்னும் அருமையாக செஞ்சான்னா அவன் இன்னும் குறி வச்சு செஞ்சான். சிடி ஆக்ட் எதுக்கு போட்டான்னா, சிடி ஆக்ட் வெறும் கள்ளர் மரங்கள் மேலே மட்டும் இருக்குன்னு ஒரு பொது புத்தி இருக்கு. இல்லை, பெரும்பாலும் இருக்காங்க. ஆனால் அவங்க வன்னிய படையாட்சியும் சிடி ஆக்டுக்குள்ளே இருக்காங்க, ஒரு குறிப்பிட்ட பிரிவினர். தேவேந்திர குலத்தில் காலாடிங்கிற பிரிவு சிடி ஆக்டுக்குள்ளே வருது. பறையர்கள் வேப்பூர் பறையர் சிடி ஆக்டுக்குள்ள. இவங்க எல்லாருமே கடுமையாக வெள்ளையனை எதிர்த்து போராடணும். இவங்கெல்லாம் வீரமரவர்கள், போர்க்கொள்ளும். எல்லாருமே வெள்ளையனை எதிர்க்கிறது சின்ன விஷயம் இல்லை. இந்த திராவிடம்லாம் ஒடுங்கி போய் பிரிட்டிஷ்காரங்க காலடியில் கிடந்துக்கிட்டு இருக்காங்கன்னா துப்பாக்கி அடி கொலை, அவ்வளோ புருட்டு ஆட்சி. 17 வருஷம் புலித்தவனை வீழ்த்திருக்க வெள்ளக்காரன் திருச்சியிலேருந்து படை போகுதுன்னா, ராபர்ட் கிளை உட்பட முதல்ல போய் போகவே முடியாமல் திரும்பினவன் ராபர்ட் கிளை. புலித்தவன் நெருங்க முடியல. என்ன காரணம்? தமிழருடைய மாபெரும் ஒற்றுமை. குடிமோதல் எப்போ இருந்ததுன்னா 57 கூட குடிமோதல் இல்லைங்க, ரொம்ப அக்கிரமங்க. அது ஜான் பாண்டியன் அண்ணன் என்கிட்ட பர்சனலாக சொன்னார், இது சொல்லுங்கய்யா, நான் காவல்துறை அதிகாரியாக இருந்தேன், மத்தியில் போய் கிராமங்களில் போய் நாங்கள் போய் அடித்தோம். யார் அடித்தது யார் அப்படின்னு சொன்னால், அதாவது பல்லர்கள் இருக்கக்கூடிய குடும்பங்கள் இருக்கக்கூடிய கிராமங்களில் போய் காவலர்கள் தேமார் வேஷத்தில் போய் அடிச்சிருக்காங்க. கான்ட்ராஸ்டா இதையும் செஞ்சிருக்காங்க. இப்படி கலவரம் உருவாக்கப்பட்டதுங்க. 57 முதல்வர் கலவரம். தேர்தல் காங்கிரஸ் பார்வ பிளாக்கு பேரையூர் வேச்சாமி நாடார் இருந்து தொடங்கின கலவரம். அது
பர்சனல் 2 நபர்களுக்கு நடந்த பெரிய வேச்சாமி நாடகம். ஒருத்தர் வந்து ஒரு பூபதி ராஜாவுடைய அப்பா செருப்பை கட்டி அடிச்சிட்டாரு. வாக்கு சாவடியை ஒட்டி ஒரு சின்ன கலவரம் நடந்தது, சின்ன அடிதடி நடந்தது. அது நாடார், அதாவது முதல்ல தொடங்கினது தேர்தலை ஒட்டி, அதுக்கப்புறம் நாடார் மறவர் கலவரமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஆட்சி அரசு திட்டமிட்டு மறவர் குடும்ப கலவரமாக மாத்துச்சு. அத்தனை எந்த கலவரமும் சாதி கலவரமாக வரலைங்க. நீங்க தமிழ் கலாச்சாரம் பண்பாடு உள்ளதுங்க. அதான் நான் திருப்ப சொல்றேன். இந்த சாதி படிநிலைகளும் சரி, சாதி ஏற்றத்தாழ்வும் சரி, இதெல்லாம் நமக்கு சொந்தமானது அல்லவே அல்ல. 2000 வருஷமா சொல்லி அந்த கலையை சொல்லிட்டு போயிட்டான் ராமசாமி நாய்க்கர். 2000 வருஷமா இருந்ததெல்லாம் இல்லை. ஒரு 300 400 500 வருடங்களா உருவாக்கப்பட்ட படிநிலை இது, ஏற்றத்தாழ்வு இது. ஒரு எக்ஸ் இடதுசாரி இதை சொல்றது ஆச்சரியமா இருக்கு. ஆமா, இடதுசாரிகள் மூலகட்டு இன்னும் சொல்ல போனா இன்னும் கடுமை. எனக்கு அது தனியா கொடுக்கணும். இடதுசாரிகளை வாங்குவாங்கன்னு அதை தம்பி சொன்னதை வச்சு சொல்லுவேன். கோபாலகிருஷ்ண நாயுடு கொண்டது அந்த நேரத்தெல்லாம் அரசியலில் இருக்கேன், நான் கட்சியில் இருக்கேன். கோபாலகிருஷ்ண நாயுடு போட்டது, அதுக்கப்புறம் அது தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க ஒரு 20 பண்ணையார்களை போட்டதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நோக்கம். எங்களுக்கு உள்நோக்கம் என்னன்னா படை கட்டுறது தாங்க. படை எங்க கட்டுறது? ஒடுக்கப்பட்டவங்ககிட்ட இருந்து கேரட்ஸ் எடுக்கணும். கேரட்ஸ் எடுக்கணும்னா எதை வச்சு? எவன் ரவுடித்தனம் பண்றானோ, எவன் பொம்பளைகளை தப்பா நடந்துக்கிறானோ அவனை போட்டு இவங்க போட்ட உடனே இவங்க வந்து தலைவராக இருக்க வேண்டியிருக்கு. நம்ம கோபாலகிருஷ்ண நாயுடுக்கு வர்றேன். கோபாலகிருஷ்ண நாயுடு போட்டு தள்ளுறதுக்கு முதல்ல போட்டு தள்ளதெல்லாம் இடதுசாரிகள் அல்ல, சிபிஎம் அல்ல, எம்எல் குழுக்கள். அதுவும் வந்து அந்த படைக்குழுவிலிருந்து உருவாக்கின சில ஒடுக்கப்பட்டவங்ககிட்ட இருந்தவங்களை வச்சு தான் பண்ணாங்க. அமல்ராஜ் இவங்கெல்லாம் பண்ணாங்க. ஏன்னா எதுக்கு சொல்ல வர்றேன்னு சொன்னா, இந்த குடி அரசியலுக்காக தான் இங்க பேச வர்றேன். ஒண்ணு, அவங்க இடதுசாரிகள் செஞ்ச தப்பு என்னன்னா, நல்ல வாய்ப்புள்ள இடங்கள்லாம் நிலப்பரிப்பு இயக்கம் நடத்த வாய்ப்புள்ள இடங்கள்ல கூட கூலி உயர்வோடய நிறுத்தினாங்க. அதோடு மட்டும் இல்லாம தமிழ் சமூகத்துக்கு மத்தியில ஆண்ட சாதி, அடிமை சாதின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷும் திராவிட இயக்கமும் நீதி கட்சியும் கட்டமைச்சதை இவங்களும் அதை கையில் எடுத்துக்கிட்டாங்க. இவங்க வந்து தமிழ் மக்களை ஒன்றுபடுத்தணுங்கிறது நினைச்சாலோ, தமிழர் குடிகளுக்குள்ள எல்லாம் தமிழருடைய ஒர்க்கிங் கிளாஸ் வர்க்க ஒற்றுமையை கட்டணும்னு நினைச்சாலோ இந்த ஐக்கியத்தனத்தை செஞ்சிருப்பாங்களா? நான் சென்னையிலே பிறந்து சென்னையிலே வளர்ந்தேன். அதனால நான் வந்து இவங்க பாதிக்கப்பட்ட மாதிரி நேரடியாக களத்தில் நான் உண்மையிலேயே பாதிக்கப்படலை. புரியுதுங்களா? ஆனால் பாதிக்கப்பட்டேன். எப்படி பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னா, இன்றைய முதல்வர் அன்றைய மேயராக இருக்கும்போது சிங்கார சென்னைன்னு ஒரு திட்டம் போட்டு, நாகரிகம் என்பது நதிக்கரையிலே நாகரிகம் தோன்றும் உலகம் முழுக்க. ஆனால் இன்றைக்கு கூவம் நதியில் முதல்ல வருதுன்னு சொல்லி பணத்தை போட்டுட்டு போயிட்டு, அந்த கூவம் புண்ணிய நதிங்க. ஒரு நேரத்தில் ஒரு தொழிற்சாலைகள் உருவாகுகின்ற பொழுது அந்த நீரை சாக்கடை தண்ணியாக நதியில் கலக்க வச்சு, இது திராவிட மண்ணத்தான் நதியில் கலக்க வச்சு அந்த ஒரு நதியே மாசுபடுத்தி ஒன்றுக்கும் உதவாத நதியா மூக்க பிடிச்சிட்டு போற நிலையை உருவாக்கிட்டு அந்த நதிக்கரை ஓரத்தில் வாழ்ந்த மக்களை அப்புறப்படுத்திச்சுல இந்த திராவிடம். எடுத்துன்னு போய் எப்படி ஈழத்தில் வந்து பட்டியல் அடைக்கிறாங்களோ, அடைச்சாங்கல்ல, அதே மாதிரி அனாதைகளாக இந்த மக்களை எடுத்துன்னு போய், குடிசையில் வாழ்ந்த மக்களை எடுத்துட்டு போய் செம்பஞ்சேரி, அந்த துறப்பாக்கம், கண்ணகி நகர்னு ஒரு நகரை உருவாக்கி அங்கே தான் இவனுக்கு தேடப்படுகின்ற குற்றவாளிகள் அதிகமாக இருக்கணும்னு ஒரு பொய்யான கட்டி அங்கே மோதல்களை உருவாக்கி இந்த காவல் நிலையத்துக்கும் நீதிமன்றத்துக்கும் வருமானத்தை பெருக்குவதற்கு இந்த முதல்வர், இன்றைய முதல்வர், அன்றைய மேயர் ஸ்டாலின் தான் இந்த ஒட்டுமொத்தமாக இந்த மக்களை அப்புறப்படுத்தினார். இப்போ நான் போய் ஒரு இடத்துல நிற்கிறேன்னா, நான் சத்தமாக பேசுகிறேன்னா, என் மக்கள் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் ஒன்று திரண்டு அப்படியே என்னன்னான்னு வந்து கேட்குற அந்த ஒரு பாங்கு இருந்துச்சுல்ல, இப்போ அது இல்லை. நான் அனாதையாக இருக்கிறதா நான் உணர்றேன். என் மக்களை எடுத்துகிட்டு போய் எங்கேயோ எடுத்துகிட்டு போய் அடைச்சிட்டு, அகதிகள் முகாம் மாதிரி வச்சு அடைச்சிட்டு, இங்கே நமக்கு ஒரு பிழைக்க வந்தவனுக்கு வாழ்வாதாரத்தை உருவாக்கி கொடுக்குறான். இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னா இந்த திராவிடம். இந்த திராவிடம் தான் திட்டமிட்டு ஒன்றும் இல்லை, ஒரே ஒன்று தான். அந்த அப்போ வந்து யார் இருந்தாருன்னா
பெரியமேட்டில் ஆரிய சங்கரன்னு ஒருத்தர் இருந்தாராம். நான் சொல் கேள்விதான். அப்போது அவர் வீட்டில் தான் இந்த ராமசாமி நாயக்கர், அண்ணாதுரை இவங்கெல்லாம் அவங்க வீட்டில் தான் சாப்பிடுவாங்களாம், போவாங்களாம். அது வந்து பெரியமேட்டில் ரொம்ப முக்கியமான இடமா ஆரிய சங்கரன்னு. ஆமாம், அந்த அவர் சாப்பிடுவாங்கன்னு இருப்பாங்களாம். அப்போது இந்த கருணாநிதி இருக்கார்ல, மறைந்த முதல்வர் திரு கருணாநிதியை ஒரு அறை ஒன்று விட்டாராம். அப்போ ஏன்னா ராமசாமி நாயக்கர் வந்து கூட்டம் போடும்போதெல்லாம், பகுத்தறிவு கூட்டம்னு போடும்போது இவர் எடுத்து போய் பாம்பை விட்டுருவாராம். அந்த கூட்டத்தில் ஆரியசங்கரன் பாம்பை விட்டுருவாராம். அப்போதான் அந்த ராமசாமி சொன்னாராம், பாம்பையும் பாப்பானையும் நேர்கோட்டில். ஆரியசங்கரன்லாம் ஒரு பேர், நீங்கள் இவங்கெல்லாம் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. பாம்பையும் பாப்பானையும் இல்லை, ஆரியசங்கரன் என்கின்ற அந்த பறையரை பார்த்துட்டான். பாம்பையும் அவரையும் பார்த்துட்டா, பாம்பை விட்டு பாப்பானை அடி. ஆமா, ஆரியசங்கரன் அடிக்க சொல்லி அப்படியே நேரடியா சொல்லி பாம்பை விட்டு அந்த கூட்டமே நடக்காத பண்ணவர். இதெல்லாம் மனசுல வச்சிருந்து இந்த மக்கள் ஒற்றுமையா இருக்கிறதுனால தானே, கூட்டமா இருக்கிறதுனால தானே நம்ம இதனால எதுவும் பண்ண முடியல. அப்ப இந்த கூட்டத்தை உடைக்கணும் அப்படின்னா இந்த ஆத்து ஓரத்தில் இருக்கிற மக்களை வந்து அப்புறப்படுத்தணும். அப்புறப்படுத்தி எங்கேயோ உனக்கு ஓட்டு எங்கே இருந்தாலும் ஓட்டு உரிமை தரோம், எங்கே இருந்தாலும் ஓட்டு போடுறோம் போட்டுருவான். ஆனால் இங்கே வந்து சென்னையில் அதிகாரம் பண்ண முடியாத ஒரு சூழல் இருக்கு அப்படின்னு இன்றைக்கு எங்கேயோ இருந்து வந்த மார்வாடிகள் சொகுசாக வாழறோம். இன்றைக்கு நீங்கள் திராவிடம்னு நீங்கள் பேசுனா துளு மொழி பேசுகிற மங்களூர் உடுப்பி ஹோட்டலெல்லாம் எல்லாம் அது திராவிட மொழியில் அது ஒரு மொழி குடும்பம் தான். அவங்கெல்லாம் இங்கெல்லாம் சொகுசாக வாழறான், வந்தவன் போனவெல்லாம் வாழறான். ஆனால் இந்த மண்ணின் மைந்தர் சாதாரண கூலி வேலைக்கு போகிற அந்த மக்களை வயிற்றில் அடித்தது தான் இந்த திராவிட மாடல். இந்த திராவிடம் செஞ்ச மிகப்பெரிய துரோகம் அப்படின்னா இங்கே இருக்கிற பூர்வகுடி தமிழர்களை நதிக்கரை விட்டு அனாதைகளாக அகதிகளாக மாற்றப்பட்டது தான். அதாவது இப்போ எல்லாரும் பேசலன்னு சொல்கிறேன். இப்போ தமிழ் குடிகள் ஒற்றுமைப்படுத்த வேண்டும், ஓரினமாக ஒன்று திரள வேண்டும் என்கின்ற நோக்கம் புரட்சியாளர் ஐயா கலியபெருமாள் அவர் அகில இந்திய பார்வையிலிருந்து தமிழ் தேசிய நிலைக்கு 84க்கு பிறகு வந்த பிறகு, அதே மாதிரி தோழர் தமிழரசன் அவங்க 2 பேரும் சில கருத்து வேறுபாடுகளை நான் ஒரே இலக்கில் தான் இருந்தாங்க. அதற்கான முயற்சிகள் அறிக்கைகள்லாம் எழுதுனாங்க. அதனுடைய நீட்சியாகத்தான் பிற்காலத்தில் தமிழின போராளி மருத்துவர் ஐயாவும் நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தம்பி தொல் திருமாவளவனும் இணைக்கிற முயற்சியை புலவர் ஐயா கலியபெருமாள் மகன் சோழநம்பியார் பண்ணார். இந்த இனத்தை ஒன்று கூட்டணும். ஏற்கனவே அவர் வந்து ஐயா மருத்துவர் வந்து வடக்கே வெண்ணியர் தெற்கே தேவேந்திரன் நாங்கள் ஒருதாய் மக்கள் என்று அங்கே ஒரு பெரிய ஒற்றுமை பண்ணிட்டார். அந்த நேரத்தில் அந்த தமிழை பாதுகாக்கிற அந்த அடித்தளமிட்டு ஐயா பல நெடுமாறன், மதுரையில் மருத்துவர் சேதுராமன், இங்கே நம்முடைய தமிழ்நாடு மருத்துவர் ஐயா, அதே போல் கொங்கு மண்டலத்தில் ஒரு தலைவர், இப்படி எல்லாரும் சேர்ந்து தமிழ் பாதுகாப்பு இயக்கம் எடுத்து அந்த முயற்சியை செய்து வலிமையை கொண்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. அது அப்படியே வந்து கொண்டிருக்கும்போது தான் நம்ம 2009 முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை, அதே நேரத்தில் தமிழின போராளி மருத்துவர் ஐயாவும் நம்முடைய தொல் திருமாவளவனுங்க இறுக பற்றி நின்றாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடியை ராமதாஸ் ஐயா ஏற்றிருக்காரு, பாட்டாளி மக்கள் கட்சி கொடியை வன்னியர் சங்க கொடியை திருமாவளவன் ஏற்றிருக்காரு. இது நான் வரலாறு. அப்படி இருக்கிற நிலையில தான் கருணாநிதியினுடைய அந்த என்ன சொல்ல அந்த கரவு சதி வேலை வருது. திவ்யா இளவரசன் உங்களுக்கு தெரியும், தருமபுரியில். அப்போ அந்த நிகழ்வு நடக்கும்போது தொல் திருமாவளவன் ஜெனிவாவில் இருக்கார், ஈழத்தமிழர்களுக்காக பேச போயிருக்கார். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் கோகா மணி அங்கே தான் போயிருக்கிறார். இங்கே நிகழ்வு நடந்து போச்சு. அப்போ இந்த இந்த திவ்யா இளவரசன் விவகாரத்தை பற்றி தலைவர் கோகா மணிக்கிட்ட மருத்துவரையா தொலைபேசியில் பேசும்போது நான் கூட இருக்கிறேன். அவர் சொன்ன சொல்ல அப்படியே சொல்கிறேன், தம்பி திரும்ப வந்துடட்டும், நீங்களும் வந்துடுங்க, நாம் வந்து தியாகு தலைமையில் அல்லது யாராவது ஒரு பொதுநல தலைமையில் ஒரு உண்மை கண்டறியும் குழு நாமளே அமைப்போம். அந்த குழு என்ன அறிக்கை கொடுக்கிறதோ அந்த அறிக்கையை வைத்து அரசை வலியுறுத்துவோம் என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே தலைவர் கோகாமணி சொன்னார், ஐயா தம்பி பக்கத்தில் தான் இருக்கிறார், ஐயா திரும்ப இருக்கிறது தெரியாது, இப்போ நாங்கள் 2 பேரும் ஒரு அறையில் தான் இருக்கிறோம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் ஐநா மன்றத்துக்கு புறப்பட இருக்கிறோம்னு சொல்லும்போது தம்பிகிட்ட கொடுங்கங்கிறார்.
அவரிடம் அதே கருத்தை தான் சொன்னார். நான் இப்போ ராமதாஸ் ஐயா கூட இல்லை, பாட்டாளி மக்கள் கட்சியில் உண்மை சொல்கிறேன். அவரும் ஏற்றுக்கொண்டார். தொல் திருமாவளவனும் சரியா அதே மாதிரி செய்வோம், நாங்கள் இதை முடிச்சுட்டு வந்துடுறோம், வந்த பிறகு உண்மை கண்டறியும் குழு அமைப்போம்னு சொன்னார். ஆனால் அவர் அங்கு ஜெனிவால் அந்த வேலையில் முடித்து கொண்டு சென்னை மீனம்பாக்கம் வானூர்தி நிலையத்தில் வந்து இறங்கும்போது ஐயா கலைஞர் தனியாக அவரை பிரித்து அறிவாலயத்துக்கு கொண்டு போய் அங்கு ஏற்கனவே எழுதப்பட்டிருந்த இந்த திவ்யா இளவரசன் விவகாரத்தை எழுத்த அறிக்கையில் என் தம்பி கையெழுத்து போட்டது தான் இன்றைய வரைக்கும் இந்த இனம் சேர முடியாமல் இருக்கு. அரசியல் அடிப்படையில் கூட சொல்கிறார் இல்லையா, பாட்டாளி மக்கள் கட்சி எந்த அணியில் இருந்தாலும் கூட்டணியில் இருந்தால் அந்த அணியில் நாங்கள் இருக்க மாட்டோம்னு சொல்கிறார். ஆனால் பட்டியல் பிரிவு தமிழன் முதலமைச்சராக வரணும்னா தொல் திருமாவளவன் எங்களை ஆதரித்தா நாங்களே ஆதரிக்கிறோம். நான் ஒரு தமிழர் அரசு உருவாகும் போது நாங்கள் முதலாக ஆதரவு தருகிறோம்னு அன்புமணி ஐயா சொல்கிறார். அப்போ இந்த பிளவு எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்படித்தான் இந்த திராவிடம் இந்த இனத்தை, இந்த தொல்குடி தமிழர்களை, மண்ணின் மைந்தர்களை, பூர்வக்குடி தமிழர்களை ஒன்று சேர விடாமல் தடுத்து கொண்டிருப்பது இந்த என்ன சொல்றது, இந்த வடுக வந்தேர்கள், இந்த திராவிடர்கள். இன்றைய வரைக்கும் தான் அவர்கள் கைதான் ஓங்கி இருக்கு. இதையெல்லாம் மாற்றி நாம் வந்து தமிழர்களை ஒன்று சேர்க்கணும், ஒன்று கூட்டணும் என்று ஐயா சொன்னாங்க. முடியவே முடியாது என்பது அதை நான் சொல்ல விரும்பலை, ஐயா இருக்கனால. முயற்சி திருவனையாக்கும். இப்போ சமீபத்தில் செந்தில் மல்லர் அவர்கள் ஒரு பேச்சை பேசியிருந்தார். அது வந்து ஒரு சர்ச்சைக்குரியதாக பார்க்கப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாக தேவேந்திரர் குல வெள்ளாளர் இந்த குடிகளுக்கு உண்டான அந்த முரண் அப்படிங்கிறது ஒரு நான் நிகழ்வில் அதிகாரப்பூர்வமான பங்கேற்பு இல்லை. ஆனால் அந்த மல்லர் பேராயம் தமிழ்மாறன் ஒருங்கிணைத்த அந்த நோக்கம் வந்து ஏற்புடையது. அதாவது சமூக படுகொலைகளை தடுத்து நிறுத்த வேண்டும், சமூக நல்லிணக்க குழுக்களை அமைக்க வேண்டும். அந்த நோக்கம் வந்து சரியாக இருந்ததுனால நான் தற்செயலாக போய் பங்கேற்பாளராக இருந்தேன். தம்பி செந்தில் மல்லர் வரும்போது நான் இந்த இடத்துல இல்லை, நான் வேறு ஒரு வேலைக்காக போயிட்டு பேசவும் இல்லை. ஆனால் ஊடகத்தில் என் பேரெல்லாம் வந்துட்டு செந்தில் மல்லரை இறுதி கட்டத்தில் வந்து பேசினார். தொடக்க ஒரு 10 நிமிடம் என்று வைத்துக்கொண்டால் ஒரு 7 நிமிடம் நல்லா தான் பேசினார். அந்த 3 நிமிட பின்னன் பேச்சு அந்த இடத்திற்கு பொருந்தாதது. அவர் வந்து வரலாற்று ஆய்வு செய்து அவர் ஏற்கனவே மல்லர் மீட்பு களம் என்ற ஒரு அமைப்பு வச்சுருக்காரு, தமிழர் தாயக கட்சி என்ற ஒரு கட்சி வச்சுருக்காரு. இந்த தளங்களில் இருந்து பேசினா அது வேறு. ஒரு 10 அமைப்புகள் சேர்ந்து ஒரு நல்ல நோக்கத்துக்காக போடும்போது அந்த இடத்துல ஒரு சரியா தவறா உண்மையா பொய்யா என்பது இல்லை. ஒரு தமிழர் சமூக கூட்டம் ஒருவரை வந்து தலைவராக ஏற்று தெய்வமாக கருதக்கூடிய நிலையில் சமூக முட்டல்களும் மோதல்களும் அங்கே வந்து தலைவிரித்தாகக்கூடிய ஒரு நல்லிணக்க சூழல் இல்லாத ஒரு கடுமையான நெருக்கடியான காலகட்டத்தில் அந்த இடத்துல தம்பி பேசியிருக்கக்கூடாது. ஒன்று. இரண்டாவது, அவர் பேச வரும்போது நாம் தமிழர் கட்சியை கொடியை கட்டி வந்திருக்காரு. அது மட்டுமல்ல, செந்தமிழர் சீமான் சொல்லி தான் பேசுகிறேன். இதுதான் வந்து நான் வந்து அதை மறுத்தேன். அது ஏற்க முடியாது. இப்போ அந்த சமூக சூழல்கள் பெரிய அளவில் இல்லை. செந்தில் மலர் இப்படி பேசின அந்த செந்தில் மலருங்கிற தனிப்பட்ட தமிழன் மேலே தான் எல்லாம் சொல்கிறாங்களே தவிர சமூகம் முதல்ல பார்க்கல. அந்த அளவுக்கு இப்போ சமூக நல்லிணக்கம் வளர்ந்து கொண்டிருக்கு. இந்த தனிப்பட்ட கந்துவட்டி கொடுமை அல்லது இந்த வேலை செய்கிறது, போகிறது வாருது, வெட்டி பேச்சு, திண்ணை பேச்சு, இதில் தான் சில சிக்கல்கள் வந்து அது சமூக படுகொலையாக இருக்குது. எல்லா சமுதாயமும் படுகொலை செய்யப்படுகிறாங்க. தேவேந்திர வேளாண் சமுதாயம் 30-38 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. இப்படி தனிப்பட்ட அப்புறம் வந்து அதில் வந்து இயக்கங்கள் ஒன்றா செய்கிறது. ஆனாலும் இது 95-97 காலகட்டத்தை போல மிகப்பெரிய கலவரமாக வெடிக்காமல் இருப்பதற்கு இந்த தமிழ் தேசிய ஓர்மைக்கான எங்களை போன்றவர்கள், குறிப்பாக நாம் தமிழர் கட்சி, செந்தமிழர் சீமான், இங்கே வட தமிழகத்தில் நம்முடைய தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் தம்பி வேல்முருகன் போன்றவர்களுடைய இந்த தமிழ் தேசிய ஓர்மைக்கான அந்த கலப்பணிகள் தான் இன்றைக்கு பெரிய அளவில் வெடிக்காமல் இருக்குது. இல்லை என்ன சிக்கல் தானே. அதில் வேல்முருகன் அவர்கள் சமீபத்தில் ஒரு பேட்டியில் வந்து ஐயா வீணரசு கூடலாம் சாட்சி நாங்கள் வந்து ஒரு ஓர்மையான ஒரு மக்கள் பிரதிநிதித்துவ ஒரு இயக்கத்தை கட்டமைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சோம், இவர்களெல்லாம் சாட்சின்னு உங்கள் பெயரை கூட குறிப்பிட்டிருந்தாருங்க. மணியரசனே என்ன சொல்லியிருந்தார். எங்கள் 2 பேருக்கு தெரியாது. அதாவது 2016 தமிழக வாழ்வுரிமை கட்சி என்பது பின்னால் தொடங்கப்பட்டது. அதுக்கு முன்பே நாம் தமிழர் கட்சியை அவர் தொடங்கிட்டார் செந்தமிழர் சீமான். மதுரை புதுக்கோட்டை முத்துக்குமார்லாம் அதில் பெரிய பங்களிப்பு. தொடங்கின பிறகு சீமானே ஒரு கட்டத்தில் சொல்லியிருக்கார், என்கிட்ட ஆவணமே இருக்குது, வேல்முருகன் தலைமை ஏற்க தயார். ஏன்னா சீமானுக்கு முந்தைய போராளி, அது தமிழ் தேசிய களத்தில் நிற்கிறாரு, பாட்டாளி மக்கள் கட்சி நிற்கிறாரு, ஈழ விடுதலை ஆதரவாளி. அவர் வந்து
வன்னியர் சங்கத்திலிருந்து வந்தாலும் கூட தன்னை முழுமையாக தமிழனா மாற்றிக்கொண்டு உயர்த்தி கொண்டு ஒட்டுமொத்த தமிழர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு தமிழனா இருந்து தான் களப்பணியாற்றினேன். அந்த அடிப்படையில் சீமானை ஏற்றுக்கொண்டது. ஆனால் பின்னால் அது கைகூடலை. 2016 ஒரு கட்டத்தில் வேல்முருகன் என்னை அணுகினார். அண்ணா ஒரு 10 தொகுதி 234 தொகுதி வேட்பாளர் போட்டாச்சு, நான் உட்பட, திருநெல்வேலி உட்பட. இப்போ இதில் கடலூரில் அறிவித்தார் பெரிய மாநாடு போல். அதுக்கு பிறகு ஒரு 10 தொகுதியை தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு ஒதுக்க சொல்லுங்கள், நாம் ஒன்றுபட்டு ஒரு தமிழ் தேசிய ஒருமையை கொண்டு வரலாம் என்று என்கிட்ட தான் சொன்னார். அதை சீமான் வந்து ஏற்க மறுத்துட்டார். ரெண்டாவது நானே மறுத்தாத தம்பி, இப்போ அவர் 40வது தொகுதியில் இருக்கிறாரு, 234 தொகுதியிலையும் வேட்பாளர் போட்டாச்சு, 10 தொகுதின்னா சில குழப்பங்கள் ஒரு உட்கட்சிக்குள்ளே, நீங்கள் அதை முன்கூட்டி செஞ்சுருக்கணும், அது என்ன நடந்ததுன்னு தெரியல. ஆனால் ஒன்று செய்யலாம், கடலூர் தொகுதியில் வாழ்வுரிமை கட்சி நாம் தமிழர் கட்சி ஆதரிக்கதாகவும், பன்ருட்டியில் நாம் தமிழர் கட்சி வாழ்வுரிமை கட்சி ஆதரிக்கதாக, நீங்கள் 2 பேரும் தமிழ் தேசியர்களை முதலாக 100 ஆண்டுகால தமிழ் தேசிய வரலாற்றில் ஒரு புதிய வரலாறை படைக்கிற வகையில் நீங்கள் 2 பேரும் சட்டமன்றத்தில் போங்க, நான் வந்து தம்பிகிட்ட பேசுகிறேன்னு. நான் பேசி சீமான்கிட்ட தொடர்பு கொள்றதுக்கு முன்னாடி சீமானே என் தொடர்பில் விட்டேன். தம்பி அவர் தான் என்கிட்ட வந்தார், நான் அவர்கிட்ட பேசலை. நான் பேசலை தம்பி, உங்களுக்கு முன்னாலே அவர் எனக்கு தம்பி. அவர் வரும்போது அவர்கிட்ட பேச மறுக்கிறதுக்கு அது ஒரு நல்ல பண்பாடாக இருக்காதுல்ல. அதனால் அவர் என்ன சொன்னார் உள்வாங்கிட்டு நான் இப்படி பதிலை சொல்லியிருக்கேன் அப்படின்னு, இத்தோட விட்டுருங்க, இனிமேல் பேசாதீங்கட்டார். அந்த நேரத்தில் மட்டும் சீமான் இணைந்து வந்திருந்தா வேல்முருகனே திமுக கூட்டணிக்கு போயிருக்கவே மாட்டார். அப்போ ஒரு வலிமையான இயக்கம் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அந்த வாய்ப்பை தவற விட்டது தான் வேல்முருகன் என்னையும் மணியரசனை நம்ம முயற்சி செஞ்சுருக்கார். அதனால அதை ஒரு தொலைக்காட்சி நேரலையில் அவர் சுட்டி காட்டுறார், நினைவுபடுத்துகிறார். தென் தமிழகத்தை போலவே நான் மீண்டும் வட தமிழகத்தை நான் குறிப்பிட்டது தாங்க ஐயா சாரங் பண்ணி ஐயாக்கிட்ட கேட்குறேன். இந்த வட தமிழகத்தில் இருக்கிற அந்த குடி முரண்கள் உருவானதற்கான அந்த பின்னணி குறித்தும், இதில் இன்னொரு புதிய ஒரு கருத்து வருது. அண்மையில் கூட நான் பாவல் சங்கர் ஐயாக்கிட்ட ஒரு நேர்காணலில் பேசியிருந்தேன். வேலுநாச்சியார் தமிழர் இல்லை அப்படின்ற பேச்சு வந்தது. எந்த குடிகள் தமிழ் குடிகள் அல்ல அப்படிங்கிற ஒரு பேச்சுகளும் வருதில்லை. இந்தந்த குடிகள்லாம் தமிழ் குடிகள், அது எப்படி அடையாளம் காணுவது? அதில் இந்த மாதிரியான பேச்சுகள் வர்றதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? தமிழ் குடிகள் இல்லைன்னு இங்கே பிறமொழியாளர்கள் குடிகள் சொல்கிறது வேறு. இப்போ உமா ராணின்னு ஒரு அம்மா வடகட்சி, அந்த அம்மா பதிவு போடும் பொழுது இது தமிழ்நாடு இல்லை, இங்கே தமிழர்கிட்ட மட்டும் வாழலை, இது எல்லா குடியும் எல்லா மொழிவழி தேசிய இனங்களினுடைய அடைக்கலமான இடமா இருக்குது. ஆந்திராங்கிறது தெலுங்கர்களுக்கு, கன்னடம்ங்கிறது கன்னடர்களுக்கு, மலையாளம் என்பது மலையாளிக்கு, தமிழர்களுக்கு கலப்பின குடி. இங்கே இது தமிழர் நாடு இல்லை, அதனால் இதுக்கு திராவிட நாடுங்கிறது தான் பொருந்தும். இல்லை திராவிடனுங்கிற பேர் வைக்கலன்னா எல்லாருக்கும் சேர்த்த ஒரு வேற ஒன்று சொல்லுங்களேன் அப்படிங்கிற வாதத்தெல்லாம் வைக்கிறாங்க. அப்புறம் கரிகால் சோழன், ராஜராஜ சோழனுக்கு பின்னாடி வந்த கிளை வடுகு தெலுங்கு சோழர்கள்ங்கிறது வேறு. ராஜராஜ சோழனே வந்து தெலுங்கு குடி தான். அவன் விஜயால சோழனுக்கு முந்தின பரம்பரையே அங்கே ஆந்திராவிலேருந்து தான் வந்தது. அப்போ அவனுக்கு முந்தின கரிகால் சோழனுடைய பரம்பரையிலேருந்து பார்க்கும்போதே தெலுங்கு குடி தான். ஆக சோழ பரம்பரை தெலுங்கர் பரம்பரை. இப்போ நம்ம இங்கே இருக்கிற தெலுங்கர் வடுகு தெலுங்கர்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுங்க, நம்ம நாடு இது, நம்ம ராஜா அவர், புலிக்கொடி நம்மளுது, சீமான் திருடிக்கிட்டான் நம்மள்ட இருந்து. இந்த பதிவெல்லாம் போகிறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம பார்க்கணும். கொஞ்ச நாளாகவே சில பதிவு கேட்டேன். ஐயா எரிமலை ராமச்சந்திரன் ஐயாவுக்கு வேற ஒருத்தர் அந்த குடி சார்ந்தவர் பேசுகிறாரு. இங்கே குடிமுரண் எப்படி வருது பாருங்கள். ஒரு பறையர்குடியை சேர்ந்தவர் பறையர்குடியை சேர்ந்த ஒரு தலைவர்கிட்ட பேசுகிறாரு. யாரை பற்றி? பள்ளர்குடியை பற்றி, தேவேந்திர குல வேளாளர் குடியை பற்றி பேசும்பொழுது, ஐயா அவங்கள நம்மளை இப்படிலாம் மட்டம் இந்த குடிமுரணை எங்கே வந்தது? வேறு ஒரு வெங்காயமும் இல்லை. இந்த பட்டியலிருந்து நாங்கள் வெளியே போகிறோம், நாங்கள் வந்து பூர்வீக பாண்டியர் பரம்பரை, எங்களுக்கு வரலாற்று தொன்மை இருக்குது, நாங்கள் வந்து ஒரு அடிமை சாதியாக இருக்கணும், இந்த எசி பட்டியலில் இருக்கிறதால தான் தாழ்ந்தவன்னு சொல்கிறான், எனக்கு அது அந்த இடஒதுக்கீடு வேணா வெங்காயம் வேணா நாங்கள் வெளியே போகிறோம், எங்களுடைய குடிபெயர் வேளாளர் குடி அப்படின்ட்டு இவங்க வெளியே வராங்க. இப்போ இவங்க போகிறதால அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் அப்படிங்கிற ஒரு பட்டியல் இருக்குல்ல, அது சார்பாக ஒரு விடுதலை சிறுத்தைகள்னு அமைப்பை கட்டி வச்சுருக்கோம்ல, அது சார்பாக ஒரு கூட்டணிக்கு போகும்போது 2 சீட்டு கொடு 3 சீட்டு கொடுன்னு கேட்கும்பொழுது இந்த ஒரு பாதி கூடி வெளியே போட்டோன்னா வேலை குறைஞ்சி போதில்ல. அப்போ 2 சீட்டு கொடுத்தோம், 1 சீட்டு தானே. பிற்பட்டோர் பட்டியலில் 20க்கும் மேற்பட்ட குடிப்பெயர்கள் இருக்குது வேளாளரில், முற்பட்டோரில் பட்டியலில் இருக்குது.
2 சைவ வேளாளர்கள், கார்காத்த வேளாளர்கள் முற்பட்டோர் பட்டியலில் இருக்குது. எம்பிசி மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களில் இசை வேளாளர் இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 25 குடிப்பட்டங்கள் அதில் வருது. எல்லாம் ஒரு குடியானா இல்லை. இப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள்லாம் ஒரு குடி, அவங்களும் ஒரு கட்சியை வச்சிங்கன்னா அவங்களும் 2 எம்எல்ஏ வரலாம், சீட்டு பேசலாங்கிறதால ஒரு குடிங்கிறேன். அப்போ ஒரு குடியும் பொண்ணு எடுத்துக்க விடான்னாக்கா அது இல்லை. குடிக்குள்ளால் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிற குடிகள் சேர்ந்தால் தான் குலம். இதில் உழவை மட்டும் ஏன் வேளாண்மைன்னு சொன்னான் அப்படின்னாக்கா, உழவினார் கைமடங்கின் இல்லை விழைவதும் விட்டோம் என்பார் நிலை. சன்னியாசியாக போகிறவங்க கூட விவசாயி உக்காண்டான்னா முடியாதுங்கிறாரு. இப்போ எந்த தொழிலை பற்றியும் தொழில் வழியாக குறள் எழுதாத தலைவர் உழவுக்கு மட்டும்தான் திருவள்ளுவர் 10 குறள் எழுதியிருக்காரு. இப்போ உழவு என்பது அடிப்படை. இந்த தொழில் முடங்கி போச்சுன்னா எல்லாமே முடங்கி போடும். அப்போ அனைத்து குடிகளுக்கும் அரசனுக்கும் சேர்த்து சாப்பாடு கொடுக்கறது யாருன்னா இது. அப்போ அனைத்து குடிக்கும் உதவிக்குடியாக இருக்கக்கூடியது. இங்கேயும் உதவிங்கிற பொருளில் தான் வேளாண்மை வருது. அந்த அடிப்படையில் தான் வேளாண்மை அப்படின்னு வருது. அந்த வேளாளர்கள் கூடி வருது இல்லை. இப்போ தேவேந்திர குல வேளாளருங்கும் போது வேளாண்மைன்னா விவசாயம், உழவு, அந்த பொருளில் நீங்கள் எடுத்துக்கணும். அந்த வேளாளர் கூடி வரும்போது விவசாயம் இல்லை. அவன் 1000 ஏக்கர் வச்சுருந்தாலும் அவனுக்கு விவசாயம் தெரியாது. அங்கே உதவிங்கிற அந்த பொருளில் எடுக்கணும். உதவின்னா என்ன? வெள்ளாட்டி பொருள் பார்த்திங்கன்னா பணிப்பெண் இருக்குது அகராதியில். அப்போ வெள்ளாளர்னா பணியாளர். ஒரு அலுவலகத்தில் உடன் பணியாற்றுறதுக்கு பிஏன்னு சொல்லுவோம்ல, பர்சனல் அசிஸ்டண்ட் சொல்லுவோம்ல, எடுபடி ஆள் அப்படின்னு, அந்த வேலைக்காரனுக்கு பேர் தான் உதவியாளர். அந்த உதவி மன்னர் காலத்தில் செஞ்சவன் தான் வெள்ளாளர். அந்த பொருளில் வரும் அந்த வெள்ளாளர். அரண்மனையில் வழக்கறிஞர், அது அமைச்சர்களாகவோ எழுத்தர்களாகவோ வரி தண்டுபவர்களாகவோ, அது குறிப்பாக எடுத்துக்கிட்டோம்னா அரசு நிர்வாகம்னு வச்சிங்களா, அரசு நிர்வாகத்துறையில் இருந்தவங்களுக்கு வேளாளருங்கிற பொருள் உண்டு. அந்த அடிப்படையில் தான். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, வேளாளர் பட்டத்தை நீங்கள் போடக்கூடாது, நீங்கள் எந்த பட்டம் தான் போடு. இப்போ நம்ம கேள்வி என்னென்னா, இத்தனி குடி வேளாளர் பட்டம் போட்டிருக்குல்ல, தேவதாசி குடிக்கு இசை வேளாளருங்கிற வேளாளர் பட்டம் கொடுத்துருக்குல்ல, அதைபடியா குறைஞ்சி போனான் பூர்வீக குடி தமிழன் மல்லர். ரெண்டாவது, இவங்க போடுற பொருளே வேற, உன்னுடைய பொருள் வேற. நீ உதவியாளுங்கிற பொருளாக வர, குரலில் உதவிங்கிற பொருளில் தான் வேளாண்மை வருது. ஆனால் இங்கே தேவேந்திர குல வேளாளருங்கிறது உதவிங்கிற அடிப்படை கிடையாது. இங்கே வேள்னா விவசாயம், வேள்னா மண், வேள் உடையார் வேளார், மண்ணுடையார் குயவர். வேலை எடுத்து வேள்னா மண்ணை ஆள்பவர் வேளார். இப்படி அப்போ இங்கே வேள்னா மண்ணுன்னா கழனின்னா வரப்பு கட்டிய நிலம், நெஞ்ச நிலம், மருத நிலத்து உழவனுக்கு வேள்னு பேர். வேலை ஆள்பவன், வேள் ஆளன். அப்படி தான் இங்கே தேவேந்திர குல வேளாளர் பேர் வருது. அப்போ இதுக்கு பொருள் வேறு, உங்களுக்கு பொருள் வேறு. நீ இந்த பட்டத்தையே போடக்கூடாதுன்னா அது என்ன வேளாளர் பட்டம், நீங்கள் மட்டும் ஏதாவது காப்புரிமை வாங்கி வச்சுருக்கீங்களா? இப்போ அவன் என்ன பண்ணுறான், வேளாளர் குடி பதவியை வேளாளர்கள் இல்லாமல் இவன் கங்கப்பதியிலேருந்து வந்தவன், தமிழ்நாட்டுக்கு சம்மந்தம் இல்லை. இப்போ இங்கே யார் தமிழர் குடி யார் தமிழர் குடி இல்லைங்கிறத யார் சொல்கிறாங்கிறத நீங்கள் கவனிக்கணும். அதுக்கு தான் இந்த தர சொல்கிறான். பல்லர்குடிய பறையர்குடி சொல்கிறான், இவங்க இந்தோனேஷியாவிலேருந்து வந்தவங்கன்னு. பல்லர்குடி பறையர்குடிய இவங்க வடக்கிருந்து வந்தவங்கங்கிறாங்க. முக்குளத்தோர் குடி அவங்களும் அந்த வேளாளர்கள் இவங்களை கூட சேர்த்துக்கிறாங்க, முக்குளத்தோர் குடியை அரவணைச்சிக்கிறாங்க. இப்போ அதில் கள்ளர்குடி மறவர்குடி அவங்களும் வேளாளருக்கு முரணான்னு இவன் தமிழனே இல்லைன்னு அந்த தரப்புலையும் பதிவு போடுறாங்க. இவன் என்ன பண்ணுறான், வேளாளர் குடியிலேருந்து தேவேந்திர குல வேளாளர் குடியிலேருந்து பல்லர்குடி முக்குளத்தோர் குடியை, அதில் கள்ளர்குடின்னு இருக்குல்ல, அவன் கல்வர் கோமான்னு இருக்குது. புள்ளி திருமலை ஆண்டவன், சங்க காலத்தில் திருப்பதி மலையை ஆண்டவன் கல்வர் கோமான் புள்ளி வளவன் வருது. அப்போ அந்த இப்போ கல்வர் கோமானுங்கிறது ஒரு குடிப்பட்டமாக இருக்குது. இவங்க என்ன பதிவு போடுறாங்கன்னா, அவன் ஆடு மாடு திறனவன் கல்லா அப்படின்னு போடுறான். இப்போ தமிழன் இல்லைன்னு சொன்னது தமிழனா தமிழன் அல்லாத குடியா? இதுக்கு விளக்கம் சொல்லுவேன். முதல்ல தமிழன் தான் சொல்லியிருக்கேன். தமிழ் குடி தான் தமிழனா தமிழ் இல்லைங்குது. சரி, இப்போ இங்கே தென் தமிழ்நாட்டில்
ஒரு பிரச்சனைன்னா இது வரைக்கும் நடைமுறையில் நம்ம பார்த்தது டக்குன்னா கோவப்பட்டு கத்தி கம்பு எடுத்துக்கிட்டு வெட்டுறவன் எந்தெந்த குடி மல்லர்குடியும் இது மறவர்குடியும் மல்லர்குடியும் தான் அங்கே ஒருத்தன் கோவப்பட்டு கத்தி கம்பு எடுத்துக்கிறான். அப்போ இந்த இயல்பாகவே மரபணுவில் இவனுக்கு கத்தி கம்பை கையாலும் மரபணு ஊறி கிடைக்கும். எதுக்கு ஒன்றுனாலும் டக்குன்னு கழி எடுக்கிறது கத்த எடுக்கிறது. சண்டைன்னா சாவுக்கு துணிஞ்சவனை வச்சுக்க, கை போகும் கால் போகும் ரத்தம் கூட்டம், செத்து போனாலும் பரவாயில்ல போ. இது வந்து போர்க்குடிக்கு உள்ள மரபு. அது இப்போ இங்கே இன்னொரு நம்ம சொன்னோம்ல, அரசு நிர்வாகத்தில் இருந்த ஒரு குடியிருக்குன்னு சொல்கிறோம்ல, அவனுக்கு கை போனால் போகுது கால் போனால் போகுது, ரத்தத்தை பார்த்தாலே மயக்கடிச்சு விடுறவன்லாம் இருக்கான். பக்கத்தில் வர மாட்டான். இங்கே நம்பாள் இந்த குற்ற பரம்பரைக்கு வந்து கட்டவரில் ரேகை விட்டுனது கட்டவரில் வெட்டுறான்னாக்கா தானே கத்தி எடுத்து வெட்டிக்கணும் அவன். அப்போ அதை பற்றி இவன் கவலைப்படாதவன். வட தமிழ்நாட்டில் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே பறையர்குடியும் வன்னியர்குடியும் இதே கத்தி கம்பை கழியை எடுத்துக்கின்னு வெட்டிக்கிறதுக்கு தயாரானவன். அப்போ நீங்கள் ரெண்டுமே போர்க்குடி மரபணுவில் இருக்குது. அப்போ போர்க்குடி மரபணுவில் இருக்கிற ஒரு தமிழ் குடின்னா நீங்கள் தாண்டா ஆண்டக்குடி. இது என்ன அடுத்தவனை உங்களுக்கு சான்று கொடுக்கணும்? இன்றைக்கும் போரில் நீங்கள் முன்னே நிற்கிறது நீங்கள் தானே. உங்களுக்குள்ளே அண்ணன் தம்பி உள்ளே அடிச்சிங்கனாலும் அது அப்படின்னு வந்து நிற்கிறத துணிஞ்சு தான் உயிர் போகணுன்னாலும் பயனில்லைன்னு நிற்கிற கூடி நீங்கள் தானே. உங்களுக்கு அடுத்தவன் என்ன சான்று கொடுக்கறது? நீ அவனை பார்த்து தமிழெல்லாங்கிறதான், அவன் இவனை பார்த்து தமிழெல்லாங்கிறதான். இந்த நாளையும் பார்த்துட்டு ஒரு வடுகச்சி உக்காந்துங்கன்னு ஒட்டுமொத்தமாக நீங்கள் எவனும் தமிழன் இல்லைடா, நாங்கள் தான் தமிழர்குடி, ராஜராஜ சோழனே எங்கள் பாட்டை, ஸ்ரீமானே புலிக்குடி எங்கள்கிட்ட திருடிக்கினாங்க. இப்போ நீங்கள் எல்லாருமே வந்தேரி குடின்னு நான் சொல்கிறதுக்கு சான்று நான் தர வேண்டியதில்லை, உங்களுங்களே சான்று கொடுத்துருக்கான் பார்த்துக்க. பல்லர்குடி வந்தேரிங்கிறதுக்கு பறையர்குடி கல்வெட்டு சான்று இலக்கிய சான்றெல்லாம் தேடி பிடிச்சி எடுக்கிறான் நம்ம ஆள் மேனக்கிட்டு இது உக்காந்துக்கின்னு. அதே மாதிரி அந்த குடி தமிழர் இல்லைங்கிறதுக்கு இவன் மேனக்கிட்டு ஆய்வுலாம் பண்ணுறான், வரலாற்று ஆய்வுலாம். நான் என்ன கேட்குறேன், ஏன்னா நீங்கள் எல்லோரும் சேர்ந்து செத்த இந்த குடியெலாம் தமிழ் குடி தாங்கிறதுக்கு ஒரு ஆய்வு எடுங்களா? ஒட்டுமொத்த தமிழ் குடியும் வந்தேரி குடி நீங்கள் தமிழர் இல்லை, இது தமிழ்நாடு இல்லைன்னு சொல்லல. அது எங்கேயாவது உங்கள் காதுக்கு உழுதா பார்க்குறீங்களா? அதை இப்போ என்ன எடுத்துக்கங்க, நான் வந்து இப்போ வன்னியர்குடியில் ஒரு படையாச்சின்னாக்கா என் குடியை விட கீழ்நிலை குடியாக உருவாக்கப்பட்டிருக்கிற அந்த குடியினுடைய பெருமையை நான் தூக்கி பேசணும்ல. அப்போ தானே ஒரு முறம் பறையர்குடியினுடைய பெருமையை நான் பேசணும், மல்லர்குடியினுடைய பெருமையை நான் பேசணும். என் குடி பெருமையை இன்னும் கேட்டால் நான் பேசக்கூடாது. அதை யார் பேசணும்னா அவங்க பேசணும். பறையர்குடி வந்து வன்னியர்கள் அப்படி இருந்தவங்க. இப்போ காடவராயன் சிற்றரசனாக இருந்தான், வானாதிராயன் சிற்றரசனாக இருந்தான், சம்புவராயன் சிற்றரசனாக இருந்தான். அங்கே நம்ம படைக்குடியாக இருந்தோம். இன்னும் கேட்டால் வன்னியர்குடி சிற்றரசாக இருக்கும்போது அரசவை சான்றோர்களாக இருந்தது பறையர்குடி. இது யாருக்கு தெரியும்? இவங்க தான் வழி நடத்தினவங்க. இன்றைக்கி எப்படி இப்போ இன்னும் அரசனை வழி நடத்துனது மட்டும் இல்லைங்க, இன்றைக்கி வீட்டு உள்ளால் நடக்கிற நிகழ்ச்சி இருக்குல்ல, திருமணம், மஞ்சள் தண்ணி சடங்கு, இன்னமும் எந்த குடி நடத்துது பார்த்துறீங்களா? இப்போ வன்னியர்குடியில் பார்த்தா அங்கே வண்ணார பிள்ளை இருப்பாங்க, பரியரி பிள்ளை இருப்பாங்க, இவங்க தான் அந்த நிகழ்ச்சியை நடத்துவாங்க. அதுக்கு அடுத்தது இப்போ ஐயர்னு பிராமணரை கூப்பிட்றேன் தெரியுமா, அந்த இடத்துல பறையர்குடி இருந்தாங்க. புரியுதுங்களா? அந்த இடத்துல பறையர்குடி நிகழ்வினுடைய தலைமை பொறுப்பை ஏற்று நடத்தினவங்க. அப்போ விஜயநகர ஆட்சிக்கு பிறகு என்ன ஆகுதுன்னா அந்த பறையர்குடி அப்படியே வெளியால் மோளம் அடிக்கிறதுக்கு மட்டும் பறையை அசிக்கிறதுக்கு மட்டும் நிறுத்திட்டு அந்த இடத்துல இவன் வந்து உட்கார்றான். இப்போ எனக்கு தெரிஞ்சு எங்கள் தாத்தா வீட்டில் வந்து வள்ளுவர் வந்து தான் சோதிடம் பார்ப்பார். ஒரு தனி அரசன் வந்து இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ தேவேந்திர வேளாளர் கூடியே எடுத்துக்கோம், நாங்கள் ஆண்ட கூடியன்னா அத்தனை பேருமா ஆண்டிங்க? யாரோ ஒருத்தன் தான்ப்பா ராஜா, மீதி சொந்தக்காரன் பூரா மற்ற வேலையை தானே செஞ்சுருக்கணும், விவசாய வேலையை செஞ்சுருக்கணும், இல்லை போர் களத்தில் நின்றுருக்கணும், இன்னும் பல வேலை இருக்குது. இப்போ இந்த மாதிரி இப்போ வன்னியரில் ஒருத்தன் ராஜான்னா ஒருத்தன் தானே ராஜா. அப்போ ஒட்டு மொத்தம் 2 கோடி பேர் இருக்குண்ணே, 2 கோடி பேர் தமிழ்நாட்டில் ராஜாவாக முடியும்? அப்போ மற்ற வேலையை செஞ்சீங்கல்ல. இப்போ ஒரு அரசங்கிறது பொதுவாக எடுத்துக்கணும். நீங்கள் இப்போ ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்காருன்னாக்கா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா குடிக்கும் அவர் தான் முதலமைச்சர். இசைவேளாளர் குடிக்கு மட்டும்தான் நான் முதலமைச்சர்னு சொல்ல முடியாது இல்லையா? அப்படி தான் அன்றைய அரசன்கள் எல்லா குடிமக்களும் அவனுடைய குடிமக்கள். அதே மாதிரி நீங்கள் போர்க்கள காட்சியை நீங்கள் வந்து படமாக்கினீங்கன்னா தெரியும், தமிழகத்தில் இருந்த ஒரு குடியினுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் அரசனால் போர் நடத்த முடியாது.
போர்க்குளத்தில் மருத்துவர் குடி வேணும், ஐங்கொல்லர் குடி வேணும், குயவர் குடி வேணும், கண்ணாரர் குடி வேணும், வண்ணாரர் குடி இருக்கணும். எந்த குடி ஒத்துழைப்பில் நீ போர்க்காலத்தில் போர் நடத்திடுவ? போர் படைமுகம் அங்கே இருக்கும், 1 மாதம் போர் நடக்கும். இதுக்கு அந்த காலகட்டத்தில் 500 இயந்திரம், 1000 உரல், உலக்க, அம்மிக்கல், ஆட்டுக்கல் இதில் தூக்கி போட்டு போகணும். 5000 பேர் போர்க்காலத்தில் இருக்கிறாங்கனாக்கா 6000 பேர் பின்புலத்தில் நின்றுன்னு வேலை செய்யணும்னு சோறாக்கி போகிறதுக்கு. சாயந்தரம் 6 மணி ஆச்சுன்னா போரை முடிச்சுட்டு சங்க ஊற்றிட்டு நாளைக்கு சண்டை போட்டுக்கிட்டு முகாமுக்கு வந்துடுவான். வந்த உடனே இவனுக்கு சாப்பாடு போடணும், வெட்டுக்காயம் பட்டவனுக்கு மருந்து வச்சு கட்டணும். அப்போ மருந்து வச்சு கட்ட மருத்துவ கூடி இருக்கணும். அம்பு கத்தியில் அங்கேயே போட்டு வந்துடுவான். மறுநாள் அம்பு கத்தி அடிச்சு கொடுக்க கொல்லம் பற்ற வேணும், ஆசாரி அங்கே உட்காந்துருக்கணும். இவன் துணியே இல்லாத வருவான், இல்லைன்னா பூரா துணியை ரத்தத்தோடு விடுவாங்க. துணி அங்கே வந்து அந்த துணியை துவைச்சி கொடுக்கறதுக்கு வண்ணாரக்குடி வேணும். வடைமுகம் டென்ட்டு போடுறதுக்கு கைக்கோளர் குடி, நெசவாளர் குடி அங்கே வேணும். அங்கே இருக்கிற பானை தண்ணி எடுக்கிறதுக்கு போகிறது, இதுக்கு பானை, சட்டி, சோறு, கூழாக்க இதுக்கெல்லாம் பானை வேணும். குயவர் குடி அங்கே இருக்கணும். சில பித்தளை பாத்திரம் இருக்கும், கண்ணாரர் குடி அங்கே இருக்கணும். எந்த குடி உதவி இல்லாத நீங்கள் வந்து போரை நடத்த முடியும்? அப்போ ஒட்டுமொத்த தமிழ் குடியும் போர் வந்துட்டுன்னா நாட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் அவனுக்கும் ஊட்டு சண்டை மாதிரி அது. எல்லா குடியும் புறப்பட்டாங்க போய் ஆகும். ஓகே, இப்போ இந்த குடிகளுக்கெல்லாம் குலதெய்வங்கள், குடி தெய்வங்கள்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து மாறுபடுதா? ஆமாம், குலதெய்வங்கிறது வேறு, குலதெய்வங்கிறது வேறு. அதாவது நம்ம வந்து ஆசிவிக மெய்யியலில் வந்த தமிழ் குடி, நம்மளுக்கு இறைங்கிறது எங்கேயுமே இல்லை. நீங்கள் கீழடி எடுத்தாலும் சிந்துவெளி நாகரிகத்தை எடுத்தாலும் எங்கேயுமே உங்களுக்கு சிவனோ அதோ கிடையாது. இந்த சிவலிங்கம் கூட சித்தர்கள் உருவாக்கினது தான், அது தத்துவ ரீதியாக வேறு விளக்கம். இது கடவுளும் கிடையாது, கடவுளும் கிடையாது. இப்போ ஒரு கட்சி ஒரு கொடியை பயன்படுத்துது, பாமக மாம்பழம் சின்னம் வச்சுருக்கேன்னாக்கா அந்த மாம்பழம் சின்னம்னா பாமகன்னு நினச்சிக்கணும். மாம்பழம் சின்னத்தை பார்க்கும்போது பாமகனுடைய கொள்கையை விளங்கிக்கணும். நீங்கள் மாம்பழம் படத்தை போட்டு வச்சுட்டு அது முன்னாடி கற்பூரம் கொளுத்து வச்சு அதில் பாலை ஊற்றி அதில் பூசட்டு இருக்கிறது தான் நீங்கள் சிவலிங்க வழிபாடு. சிவலிங்கத்தை பார்க்கும்போது அதனுடைய தத்துவத்தை தான் நீங்கள் எடுத்துக்கணும் மொழி, அது கடவுள் கிடையாது. அப்படி தமிழ் குடிக்கு கடவுள் கிடையாது. இப்போ அந்த இடத்துல புறநானூற்றில் வந்து ஒரு பாடல் வருது, குறவே தளவே குறுந்தே முல்லை என்று 4 அல்லாது பூவும் இல்லை. இந்த வரியை நிறைய பேர் பொருள் வந்து தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ பூன்னா இதுதான் பூன்னு இல்லை, இதை விட பயன்பாட்டுக்குள்ள பூவெலாம் நிறைய இருக்குது. இது அரிதாக பயன்படுத்தக்கூடிய பூவு, அரிதாக பயன்படுத்தக்கூடிய பூவுங்கிறதால அது பூ இல்லைன்னு ஒதுக்கிடாதீங்க. அது இல்லாத அந்த பூவினா நிறைவடையாது, பூவினா நிறைய. குறவே தளவே குறுந்தே முல்லை என்று 4 அல்லாது பூவும் இல்லை. இதெல்லாம் வானான்னு ஒதுக்கிட்டு நீங்கள் வச்சுருந்தீங்க அது சிறப்பாகாது, அதையும் சேர்த்தாதாண்டா பூன்னு. அதேமாதிரி கருங்கால் வரகே இருங்கதிர் திணையே சிறுகொடி கொள்ளே பொறிகிளர் அவரையோடு 4 அல்லாது உணவும் இல்லை. இப்போ இதை சொல்கிறெல்லாம் பாருங்கள், தனித்த முறையில் இது உணவு இல்லை. தனித்த முறையில் கொள்ளு, அவரை, வரகு, தினை இதுதான் பெரும்பான்மை நம்ம உணவாக எடுத்துக்கிறோம்னா இல்லை. இதை விட பெரும்பான்மை உணவாக அரிசி எடுத்துக்கிறோம், கம்பு எடுக்கிறோம். ஆனால் இருந்தாலும் இந்த உணவு சேரும் பொழுது தான் உணவு சிறப்புறோம். அதனால் இது தேவையில்லைன்னு ஒதுக்கிடாதீங்க. இது இல்லைன்னா அது உணவு இல்லை, அது இருந்தால் தான் சிறப்புங்கிறான். அதுக்கு அடுத்தது வரான் பாருங்க, துடியன் பாணன் பறையன் கடம்பன் இன்றி 4 அல்லாது குடியும் இல்லை. அப்போ இந்த 4 தான் குடின்னு இல்லை, குடி இங்கே இருக்குது. அரசர் குடி இருக்குது, வணிகர் குடி இருக்குது, உழவர் குடி இருக்குது, இப்படி பல்வேறு தொழில்சார் குடிகள் இருக்குது. ஆனால் இந்த குடி என்னன்னாக்கா இந்த ஒவ்வொரு குடியினுடைய இதை பாருங்கள், துடியன் பாணன் பறையன் கடம்பன். பறையருங்கிறவருங்க சான்றோர் குடி, முதல்ல சொல்லிட்டான். துடிங்கிறது ஒரு இசைக்கருவி, அதை அடிக்கக்கூடியது. இவங்க எல்லாம் பாணர்கள். இந்த இயல் இசை நாடகம்னு முத்தமிழ் இருக்குல்ல, அந்த இசைத்தமிழும் நாடகத்தமிழும் இவங்க கையில் இருந்தது. இப்போ இது வந்து ஒரு தொழில்சார் குடினாக்கா உற்பத்திக்கான தொழிலில். இப்போ ஐங்கொல்லர் குடி இருக்குது, குயவர் குடி இருக்குது, நெசவாளர் குடி இருக்குது, விவசாய குடி அப்படி இல்லை. ஆனால் உற்பத்தியாளர் குடிகளினுடைய நாகரிக வளர்ச்சி இருக்குல்ல, அது செழுமையுற இந்த குடி இருந்தால் தான் முடியும். ஒன்னார் தெவ்வர் முன்னிரு விளங்கி
ஒளிர் ஏந்து மறிப்பின் களிறு எரிந்து வீழ்ந்தன கல்லே பரவினர் அல்லாது. எங்கள் தாத்தா களத்தில் வெற்றி பெற்று அந்த போர்க்களத்தில் வீர புண்ணடைஞ்சி விழுந்துட்டான், செத்துட்டான். அவனை நடுகல்ல கொண்டாந்து நாங்கள் வச்சுருக்கோம். கல்லே வீழ்ந்தன கல்லே பரவின் அல்லாது நெல்லு குத்து பரவும் கடவுளும் இல்லவே. எனக்கு இந்த கல்லுக்கு முன்னாடி அவனை நினச்சி ஒரு கல் நட்டுருக்கான். அந்த கல்லுக்கு முன்னாடி நெல்லை குத்தி பரப்பி நான் படைக்கிறது இருக்க, இதை விட எனக்கு பெரிய கடவுள் எதுவும் இல்லைடாங்கிறான். அப்போ செத்தவன் எவனோ அவன் தலைமுறை அவனை சாமியை கும்பிடும். அவன் பரம்பரை சாமியை கும்பிடும். இன்னொரு ஊரில் இன்னொரு கிழவன் சேர்த்துருப்பான். அந்த கிழவன் பரம்பரை அவனை குலதெய்வமாக கும்பிடும். அப்போ அந்த குலதெய்வமும் இந்த குலதெய்வம் ஒன்றான்னா அவன் குடிக்கு தனித்தனி குலதெய்வம் இருக்கும். இப்போ அது வந்து நீங்கள் ஒவ்வொரு குடி இதில் வந்து சில பேர் என்ன சொல்லுவான், அது என்ன அது 4 ஊர் கும்பிடுதேன்பான், 4 குடி கும்பிடுதேன்பான். இப்போ என் ஊரில் ஒரே குலதெய்வம் ஊர் தோன்றி இப்போ நான் என்னோட 13வது தலைமுறை சித்தன் வருதன் வீரன் வச்சுருக்கோம். ஊரில் இருக்கிறவங்க ஊர் கிழவன் பரம்பரை தான். அந்த ஊர் கிழவன் பரம்பரைக்கு மட்டும் அந்த கோயிலில் கும்பிட்ற உரிமை உண்டு. இன்னும் இந்த உயிர் பலி கொடுக்கறது இருக்குல்ல, குலதெய்வம் இல்லாத கோயிலில் போய் நீ கொடுக்க முடியாது. நான் ஒரு தடவை வேலராம்பட்டு கோயிலுக்கு கொடுக்க போனால் மறுத்துட்டான். உங்கள் குலசாமிக்கு தான் அதை கொடுக்கலாம், நீ கொடுக்க முடியாது, சாவா இருக்க முடியாது அப்படின்ட்டான். இப்போ எங்களுதுலேயே ஊருக்கு இன்னொரு சின்ன கிழவன் பரம்பரை இருக்க, அவங்களுக்கு பண்ணி வெட்டுற உரிமை இல்லை. என்னடான்னு கேட்டால் முப்பூசை ஆடு கோழி பன்றி, அதில் நான் கோழியும் ஆடு மட்டும்தான் அரைப்பாங்க, பன்றி வெட்ட மாட்டாங்க. ஏன்னா அவன் தாய்மாமன் வீட்டு போய் காளி கோயில்னு ஒன்று இப்போ அவன் குலதெய்வம் வச்சுருக்கான். 2வது ஒரு தடவை படையலில் பண்ணி ஓடி போச்சுன்ட்டு அவன் படைக்கலைங்கிறான். இப்போ ஒரு குடியிலேயே அவனுக்கு பண்ணி வெட்டுற உரிமை இல்லை, எல்லாம் ஒரு கிழவன் பேரன்தான். இவனுக்கு தான் முப்பூசியம் போடுற இது இருக்குது. இப்போ எங்கள் ஊர்லேயே வெளியிலேருந்து வந்து குடியேறின சம்பந்திங்க இருக்காங்க. அவங்க அங்கே படையிலே போட முடியாது, வெளியில் வேணான்னு கும்பிட்டு போகலாமோஞ்சி உள்ள படையிலே போட முடியாது. இப்படி ஒரு குடிக்குள்ளால் குறுகிய சாமி இருக்குல்ல, அது அந்த குடி வழி இருக்கும். இப்போ இந்த இதே இன்னும் கொஞ்சம் நாளாகுதுன்னு வச்சிங்க, இன்னும் ஒரு 500 ஆண்டு ஆகும்போது என் குடி ஊர்லேருந்து கிளச்சி வெளியூர் போய் தங்குற குடிலாம் இருக்குது. அப்போ அவன் 10 ஊர்காரன் ஆகிடுவான். இன்றைக்கே வரான் 10 ஊர்லேருந்து அங்கே படையல் போட. இப்போ 10 ஊருக்கு சாமியை போடுது. அது அடுத்த நாள் ஒரு 500 1000 ஆண்டு ஆகும்போது அது 100 ஊருக்கு சாமியாக இருக்கும். இப்படி தான் பல குடிகளுக்கு ஒரு குலதெய்வம் இருக்குன்னா அது முதிர்ந்த கடவுள். இன்றைக்கி கொல்லர் வந்து படைக்கிறாங்க, மேல்மலையனூரில் வலைஞர் வந்து படைக்கிறாங்க. பெரும்பாலும் ஒரு 10 குடிக்கு மேற்பட்ட குடி வந்து அங்கே படைக்கிறாங்க, எல்லாம் குலதெய்வமாக படைக்கிறாங்க. அப்போ இந்த 10 குடியும் கிளைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தாய் குடி இருந்ததில்ல, அன்னைக்கு குலதெய்வம் அது. அப்போ அதுலேருந்து கிளச்ச அத்தனை பேருக்குமே அந்த குடியிலேருந்து வந்ததால் எல்லாருமே அதை குலதெய்வமாக கும்பிட்றாங்க. இதுதான் குலதெய்வ முறை. இப்போ ஒவ்வொரு குடிக்கும் குலதெய்வம் இருக்குது. இந்த குலதெய்வத்தை நீ பொது கோயில் இருக்குல்ல, அரசன் கட்டின கோயில், இல்லை தத்துவ ரீதியான கோயில், சிவன் விஷ்ணுங்கிற கோயில் இருக்குல்ல, இது கூடயே இதையும் நீங்கள் ஒப்பிடக்கூடாது. நீ ஒருத்தன் குலதெய்வம் கோயிலில் போய் நானும் வந்து கும்பிடுங்கிறது அங்கே முரணு. உனக்குன்னு குலதெய்வம் இருக்குது, அதை யார் கும்பிட்றது? அதை ஏன் மரியாதை கூறுறீங்க? தீண்டாமைக்கல் தமிழ்நாட்டில் முதல்ல நட்ட கல் எது தெரியுமா? சுவர், தீண்டாமை சோறு. 1000 ஆண்டு காலமாக சோறு இருக்குது. இந்த சமூக நீதி எனக்கு என்ன பண்ணிச்சு? இந்த ஈவேரா என்ன செஞ்சுருக்காரு? சிதம்பரத்தில் தென்வாசலில் ஏன்டா இது வரைக்கும் சோறு இருக்குது? ஒரு பயம் கேட்டிங்களாடா? அது என்ன சோறு? அது சிதம்பரம் கோயில் எந்த பக்கம் திசை பார்த்தது? எல்லா கோயிலும் தெற்கு கிழக்கு பார்த்துருக்குங்க, ஒரு சில கோயில் மேற்கு பார்த்துருக்கோம், ஒரு சிலது வடக்கு பார்த்துருக்கோம். தில்லை கோயில் எந்த திசை நோக்கியது? தென் திசை நோக்கியது. அது 50 கோயில்களில் விண்ணுக்கான கோயில். அதுக்கு மேலே அவன் கூரையே கிடையாது, மேடை போட்டு அது மேலே தான் வச்சுருந்தான், வாகாயத்தை மூடக்கூடாதுன்னு. தூக்கத்தில் சோழர் காலத்துக்கு பிறகு தான் கூரை போடுறான், அதுக்கு முன்னாடி கூரை கிடையாது. தென் திசை கோயில். முதல்ல கட்டப்பட்ட கோபுரம் தென் கோபுரம். நந்தம் வந்து நின்றது தெற்கால கோபுரத்தில் தான் நின்று சிவனை வழிபடுறான். நந்தம் உள்ளே வந்தாங்கிற ஒரே காரணத்துக்காக தெற்குப்புற வாசல் வந்து சோறு வச்சு, கருங்கல் சோறு வச்சு மறைக்கப்பட்டுட்டுது. இன்னைய வரைக்கும் தமிழகத்தின் மிகப்பெரும், ஏன் தென்னிந்தியாவிலேயே மிகப்பெரிய தீண்டாமை சுவர், ரொம்ப முயர்ந்த சுவர், இன்றைக்கு வரைக்கும் அசைக்க முடியாத இருக்கிறது சிதம்பரம் கோயிலில் இருக்க சுவர். இந்த சாதியை ஒழிக்கிறவங்கலாம் முதல்ல போய் அதை உடைச்சிட்டு வாங்க. இங்கே வந்து குடியை நாங்கள், நீங்கள் சாதியை ஒழிக்கிறன்ட்டு குடிப்பட்டத்தை ஆயிடுச்சிங்க, அதுக்கு பதிலாக குடி முரணை உருவாக்கியிருக்கீங்க.
இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், தமிழ் தேசியங்கிறது இங்கே 2 வகை இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கிறவனுக்கெல்லாம் நலன் சார்ந்து பேசுகிறது தமிழ் தேசியம். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் பேசுகிறது தமிழ் தேசியம் இல்லை, தமிழர் தேசியம். பிறப்பால் யார் தமிழ் குடிவழி பிறந்தவர்களோ அந்த தமிழ் குடிகளை எல்லாம் ஒருங்கிணைச்சி நமக்குள்ள இருக்கிற சாதிய மோதல்களை தவிர்த்து நம்ம ஒரு தாய் மக்கள்ங்கிற வரலாற்று தடயங்களை மீட்டெடுத்து உட்பகையை உட்முரணை நீக்கி ஒவ்வொரு குடியை அடுத்த குடியை வந்து தாழ்வுபடுத்தி பேசாமல் அந்த பெருமையை பேசி அப்போ தான் இணக்கம் காண முடியும். குடி ஓர்மை வந்து ஒவ்வொரு குடியில் இருக்கிற இப்படி பொது நோக்கம் கொண்ட சான்றோர்கள் இருக்காங்கள்ல, குறைஞ்சபட்சம் அவங்கள ஒருங்கிணைச்சி இந்த குடிமுரணை நீக்கி குடி ஓர்மை கொண்டு வராது தமிழ் தேசியத்தை கட்டி எழுப்ப முடியாது. அதுதான் நாங்கள் பேசுகிற தமிழர் தேசியம். தமிழ் தேசியம் அல்ல, தமிழர் தேசியம். இதுக்கான முயற்சிகளில் தான் இப்படிப்பட்ட ஆளுமைகள், குடி சார்ந்த ஆளுமைகளை நான் இந்த இடத்துல சந்திக்கிறது மிக மகிழ்ச்சி. இவங்களோட உரையாடுறது பெரும் பெருமையாக கருதுறேன்.